சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். திருசக்தியாரின் கேள்வி பதில் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். சார் தயாராக இருக்காரு, வாங்க கேள்விகளை கேட்கலாம். சார் வணக்கம். வெள்ளிக்கிழமை விடியும் வேளை வாசலில் கோலமிட்டு கேள்விகளை முதல் கேள்வி திருச்சியிலேருந்து ஆரம்பிக்கிறேன் சார். லாவண்யா குமார்ன்றவங்க கேட்டிருக்காங்க. ஒரு பாருங்க, வெள்ளிக்கிழமைன்னு முதல் கேள்வி வந்து ஒரு 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 பெண், ஒரு பெண் மங்களகரமா அதுவும் தாம்பரத்திலிருந்து ஆரம்பிக்கிறோம். சரிங்க. தாம்பரம் மாநகராட்சி செம்பாக்கம் ஏரியை பிளாட் போட்டு அரை கிரவுண்டு 10 லட்சம் ரூபாய் என்று விற்பனை கொடிகட்டி பறக்கிறதாமே. 10 லட்சமா சார்? அரை கிரவுண்டு ஏரி தானே, அது வந்து பொது இடம் தானே. நீங்கள் வந்து நம்ம ஒரு இடம் வாங்கி விற்கிறதுனா அடக்க விலை என்ன, அப்புறம் விற்கிற விலை என்ன, லாபம் என்ன, கணக்கு சதவீதம்லாம் பார்க்கணும். ஊர்பட்ட ஏரி வந்து விற்கிறதுக்கு எவ்வளோ விற்றா என்ன, வாயில் வந்து ரேட்டை சொல்லிடலாம். அது ரேட்டு அது போகிற ரேட்டு கொடுத்துடலாம். அது வந்து யாரோ ஒரு இப்போ ஆளுங்கட்சியில் இருக்கிற ஒரு நிர்வாகி, ஒரு முக்கியப்பட்டவர் தான் சொல்கிறாங்க. அவர் தாமே விற்கிறாரா இல்லை வந்து மற்றவங்களை வச்சு விற்கிறாரா, தாமே விற்கிறாரா, அதான் மற்றவங்களை வச்சு விற்கிறாரா அப்படின்னு தெரியல. பட்டு ஏரியை வந்து போட்டு விற்பாங்க. அதுக்கப்புறம் வந்து வெள்ளம் வரும்போது வந்து வெள்ளம் வரும், இவங்களே வர வச்சுருவாங்க. ஒன்றிய அரசு தமிழ்நாட்டு மக்களை வஞ்சித்து விட்டது. வெள்ளம் வந்து பாருங்கள் எவ்வளோ வீடு அடிச்சிட்டு போச்சு. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் இவ்வளோ 1000 கோடி கேட்டோம், அதில் வாங்கி நாங்கள் முக்கால்வாசியை நாங்கள் வேறு மாதிரி செலவு பண்ணிட்டோம். ஆனால் வந்து மத்திய அரசு வந்து ஒன்றிய அரசு வந்து எங்களை வஞ்சித்து விட்டது. நாங்கள் ஒன்றும் பிச்சையை கேட்கவில்லை, அதிகாரமாக தான் கேட்குறோம். அதெல்லாம் ரைட்டு. இந்த பொது ஏரியை வந்து கூறு போட்டு இப்படி வந்து விற்கிறதுக்கு உங்களுக்கு யார் வந்து அனுமதி கொடுத்தா அப்படின்னு கேட்டால், இது வழக்கமாக நடக்கிறது தானே, திராவிட மாடல் தானே, அது நடக்குது. அதனால் ஏரியில் போய் நம்ம வந்து அது ஏரின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஏன்னா இவங்கள யாரையும் வந்து நம்ம வந்து குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. தெரிஞ்சு வாங்குற நம்ம ஆட்களை அவங்களாம் சாதாரணமாக உழைச்சி வந்து ஒரு டிரைவராக இருந்து உழைச்சி வந்திருக்காங்க. சைக்கிள் ஸ்டாண்டில் வந்து பணி செஞ்சுட்டு வந்து அவங்க வந்து உழைச்சி மேலே வந்திருப்பாங்க. ஆட்டோ ஓட்டுறவங்களாக இருந்திருப்பாங்க, மெக்கானிக்காக இருந்திருப்பாங்க, இப்படிலாம் வந்து இருந்திருப்பாங்க, உழைச்சி வந்திருக்காங்க. மக்களுக்கு தானே அறிவு வேணும். அது நம்ம பார்த்த வரைக்கும் ஏரியா தானே இருந்துச்சு. இப்போ அந்த இடத்துல பிளாட்டு போட்டு விற்றா நாளைக்கு மழை பெஞ்சா தண்ணி ஆட்டோமேட்டிக்காக அந்த ஏரிக்குள்ளே தானே வரும். இயற்கையுடைய சுபாவம் அது தானே, எது தாழ்வான பகுதியும் அதை நோக்கி தான் வரும். அப்படிங்கிறது மக்கள் வந்து 10 லட்சத்துக்கு சென்னைக்கு அருகில் உள்ள தாம்பரத்திற்கு அருகில் உள்ள காட்டாங்குளத்தூருக்கு அருகில் உள்ள செம்பாக்கம் இப்படின்னு அவன் அப்படி தான் சொல்லுவான் அவன். நம்ம அதை நம்பி வாங்கிட்டு அந்த சமயத்தில் வந்து ஒரு படகு அந்த ஏற்பாடு பண்ணலன்னா, அப்போ நீ வாங்கும் போது முதல்ல வந்து இப்போ கார் வாங்காத, ஸ்கூட்டர் படகு வாங்கி வச்சுக்க ஏரியில் வீடு கட்டும் போது. அப்போது நம்ம வந்து மக்களை தான் குறை சொல்ல வேண்டும். ஏமாறுபவர்கள் இருக்கும் வரை ஏமாற்றுபவர்கள் இருக்கத்தான் செய்வார்கள். அதனால் வந்து அப்புறம் வந்து அவர் தாமோ ஏமாற்றினார்லாம் நம்ம வந்து சொல்லக்கூடாது. நீ ஏமாந்துட்ட அவ்வளோதான். அதுதான். அடுத்த கேள்வி மேலூர்ல இருந்து ஆறுமுகம் கேட்கிறார். கூடலூர் நடுவட்டம் காவல் நிலையத்திற்குள் நள்ளிரவில் புகுந்த சிறுத்தை சத்தமில்லாமல் திரும்பி போயிருக்கிறதாமே. வந்துட்டு சத்தம் இல்லாமல் போயிருச்சாங்க. சிறுத்தை உள்ள வந்துட்டு சத்தமே இல்லாமல் திரும்பி போயிடுச்சு. அது அந்த காவலர்லாம் வந்து பார்த்துட்டு பயந்து போய் அது ரூமுக்குள்ளே போய் கதவை பூட்டிட்டாங்க போல இருக்குது சிறுத்தைன்னு. அது என்ன பண்ணுமோ, மேலே பாயுமோ, என்ன பண்ணுன்னு அது பாட்டில் வந்து அப்படி பார்த்துட்டு ஒரு கொட்டாயை விட்டுட்டு அப்புறம் அப்படி போயிடுச்சு. இது வந்து சிறுத்தை அதாவது பாருங்க, எப்பவுமே இயற்கை வந்து நமக்கு வந்து எல்லாத்தையும் கரெக்டாக உணர்த்தி காட்டும். இப்போ சிறுத்தை அடங்க மறு அப்படின்னு சொன்ன சிறுத்தையெல்லாம் வந்து அப்படின்னு குரல் கொடுக்குது பாருங்க. அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு வந்து சொல்லிட்டு அதிகாரத்தில் பங்கு அப்படி வந்துருச்சு பாருங்க. மியாவுக்கு அது அந்த உருமல் வந்து இப்போ வந்து மியாவு சவுண்டுக்கு வந்துருச்சு பாருங்க. அது வரும்போது இப்போ கூட வந்து அது பேசுகிறாங்க. அது வந்து 35-40 சீட்டு கேட்குறோம்னா 20-25 நடுவில் பேச்சு இருந்தது. இப்போ வர செய்தி பார்த்தீங்கன்னா 35-40ன்னு செய்தி, அதாவது சீட்டு கேட்குறாங்களாம். இப்போ போலீஸ் ஸ்டேஷன் உள்ள வந்து போனாங்களே அவங்க, அது வந்து கேட்குறாங்களாம். அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த நிலா காணும் நேரம்
உலா போக நீயும் வரணும் ஒரு பாட்டு கேட்டிருக்கீங்களா? ஆமாம். அந்த இப்போ அந்த எஸ்பிபின்னு நினைக்கிறேன். ஆமாம், அந்த மாதிரி இப்போ சித்திரை நிலா விழா வருது பாருங்க. இந்த விழாவில் வந்து ஒரு பெரிய திருப்பம் வரப்போகுது. நிலாக்கு நிலா சரியா இருக்கு. நிலா காணும் நேரம் சரணம், உலா போகும் நேரம் வரணும் வரணும், எங்கள் கூட்டணிக்கு வரணும் அப்படின்னு திமுக யாரை கூப்பிடுறாங்க? பாமகவை கூப்பிடுறாங்க. அதுவும் முழு நிலவு சித்திரை பாமகவை கூப்பிடுறாங்க, அப்பாவை கூப்பிடுறாங்க. பையன் வந்து அங்கே அவர் மத்தியில் கண் வச்சிருக்காரு, மத்திய அரசில் அமைச்சர் ஆகணும்னு அந்த கூட்டணிக்கு போகணும்னு நினைக்கிறாரு. அப்பா வந்து இல்லை இங்கே போகலாம் அப்படிங்கிறாரு. இப்போ இவங்க பாமக உள்ளே வந்துச்சுன்னால் சிறுத்தை எங்கே போகும்? இந்த மாதிரி எங்கே போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு ஏதாவது கொட்டாய் கிட்டாய் விட்டுட்டு தான் வரணும். ஏன்னா அவங்க 2 பேரும் ஒரே இடத்துல இருப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு. ஒரு உரையில் 2 ஆட்கள் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது வழக்கமாக ரைட்டு. ஆக அங்கே வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இது யார் வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள் அப்படின்னா, இவர் வந்து நான் எனக்கு 35-45 வேணும்னு இவர் எதை வச்சு பேசுகிறாருன்னா, முன்னால் விஜய் அவர் திரும்ப வந்து விஜயோடு வந்து பேசிக்கிட்டு இருந்தார் ஆதவ அர்ஜுனா மூலமாக. அதுக்கப்புறம் வந்து நானே கதவை சாத்தி விட்டேன் அப்படின்னு சொல்லி பார்த்தாரு. இவன் வந்து இவங்களுக்கு தெரியும் இவர் கதவை சாத்தலை, அவங்க தான் சாத்திட்டாங்கன்னு நம்ம ஏற்கனவே பேசினோம். இப்போ பாமக வந்து கூட்டணிக்கு வருதோ இல்லையோ, பாமகவுடன் திமுக வந்து கூட்டணி பேச ஆரம்பித்து விட்டது அப்படின்னாலே திரும்ப என்ன பண்ணுவார்? 35-45க்கு குறைய மாட்டேன், 45 கொடுக்கலான்னா கூட ஒரு 35ஆவது கொடுக்கணும். சரி 25 பாருங்கண்ணே, ஒரு 20 சரிண்ணே, டபுள் டிஜிட்டில் ஏதாவது பார்த்து செய்யுங்கண்ணே அப்படின்னு வந்துடுவார். தலைவரை பார்த்து செய்யுங்க தலைவரே அப்படின்னு வந்து டக்குன்னு அந்த பிளாஸ்டிக் சேரை பிடிச்சிக்கிட்டு சொல்லிடுவார் அவர். அதாவது இவரை 45லேருந்து இந்த 10க்கு கீழே கொண்டு வரணும். அந்த மிஞ்சி போனால் ரொம்ப ஆசைப்படுறாரியா டபுள் டிஜிட்டு 10 கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி வரலாம். 45லேருந்து 10க்கு வர்றதுக்கு என்ன செய்கிறது பாமகவோட? ஏன்னா அங்கே வந்து பேசுகிறதுல வந்து அதில் ஒரு விஷயம் இருக்குது. அங்கே வந்து அவங்க வந்து இயல்பாக இணைகிறார்கள். பாமகவும் திமுகவும் பல கொள்கைகளில் வந்து கொள்கையெல்லாம் விட்டு தள்ளுங்க, அதெல்லாம் எதுக்கு. எங்கே இணைகிறாங்கன்னா, இந்த பக்கம் ரெட் ஜெயண்ட் இருக்குது, நம்ம தமிழ்நாட்டின் மிகப்பெரிய திரைப்பட நிறுவனம். அவங்கள மீறி வந்து யாராவது தான் ஜெயண்ட்டுன்னு பேர் வச்சுட்டாங்களா, அவங்கள மீறி வேறு யார் வந்து வளர்ந்துட முடியும்? அவங்கள மீறி யாரும் படம் ரிலீஸ் பண்ண முடியாது. இன்னொரு பெரிய நிறுவனம்னு வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் லைக் பண்ணுவீங்க. லைக்கா? உங்களுக்கு லைக்கா? ஓகே ரைட்டு. அந்த நிறுவனத்தில் யார் இருக்கா தலைவராக இருக்கா? பாமகவில் இருக்கிற முக்கியமான என்னமோ கிணின்னு ஒரு சவுண்டு வருது இல்லை? ஆமாம் ரைட்டு, அதான் ஏதோ சவுண்டு கேட்டுது, அதான் பார்த்தேன் வெளியே. ஏதோ முருகா குமரா, ஆமாம், அவர் தான் வந்து அங்கே வந்து சிஇஓவாக இருக்கார். அதில் ஆமாம் லைக்கா, உங்களுக்கு லைக்கில் தானே? ஆமாம், அந்த மாதிரி கம்பெனியில் உங்களுக்கு பிடிச்ச கம்பெனிலன்னு சொல்ல வந்தேன். ஓகே, அப்போது இவங்க 2 பேரும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் அதாவது எதிரெதிரில்னு சொல்ல முடியாது, போட்டியாக இருந்தார்கள். இப்போ வந்து 2 பேரும் இணைந்த கைகள். இதை அருண் பாண்டியன் நடித்த படம்னு நினைக்கிறேன், ஞாபகம் இல்லை. இணைந்த கைகள்னு ஒரு படம் வந்துச்சு. இப்போ கைகள் இணைந்து இவங்க 2 பேரும் சேர்ந்து பட தயாரிப்பில் பெரிய பெரிய படம்லாம் தயாரிப்பது 2 பேரும் இணைஞ்சிட்டாங்க. அப்போது அங்கே ஒரு நம்ம சின்னவருக்கும் இங்கே ஒரு சின்னவர், அங்கே கிண்கிணி அப்படின்னு சத்தம் வரவருடைய சின்னவர், இவங்க 2 பேரும் ஒரு நட்பில் இருக்காங்க. இந்த நட்பை வைத்து பாமகவை திமுக கூட்டணிக்கு கொண்டு வரதாக ஒரு பேச்சுக்குள்ள நடந்துகிட்டு இருக்கு. இப்போ அண்ணன் திருமா டென்ஷன் ஆகிட்டார். என்ன பண்ணுறது? பாமக இங்கே வந்துச்சுன்னா இங்கே இருக்க முடியாது. இப்போ என்னென்னா அங்கே என்ன நடக்குதுன்னா, இது வித்தியாசமாக நடக்குது. விஜய் வந்து தனியாக இருக்கார் அப்படின்னா, பாஜக இது அதிமுக பாஜக என்டிஏ கூட்டணி அது இருக்குது. தேமுதிக அந்த அம்மா வந்து வருத்தத்தில் இருக்காங்க, அவங்களுக்கு ராஜ்யசபா கொடுக்குறேன்னு சொல்லி கொடுக்கலன்னு. அது ஏதாவது பேசி சரி பண்ணுவாங்கன்னு வச்சுங்க, ஏதோ ஒரு வகையில் சரி பண்ணிட்டு போவாங்க. இதில் பார்த்திங்கன்னா அவர் நம்ம விஜய் வந்து இப்போ விஜயை வந்து எப்படியாவது அதிமுக கூட்டணியில் சேர்க்கணும்
நான் அவர் வந்து கூட்டணினா யோசனை பண்ணார். அவருக்கான அந்த தனித்துவம், முதல்வர் வேட்பாளருங்கிற அந்த கௌரவம், அந்த மரியாதை அது. ஆனால் அவர் என்ன சொல்கிறாராம், நான் தனியாகவே நிற்கிறேன், நீங்கள் வரும் யார் எவ்வளோ ஜெயிக்கிறாங்களோ ஜெயிப்போம். அதிமுக பாஜக கூட்டணி வந்து ஓரளவுக்கு ஆட்சிக்கான மெஜாரிட்டி குறைவாக வந்து அப்போ யாராவது சப்போர்ட் பண்ணால் ஆட்சிக்கு வர முடியும். இந்த மகாராஷ்டிராலெல்லாம் வந்த மாதிரி ஒரு நிலைமை வந்ததுனால் நான் உங்களுக்கு அதிமுக பாஜக கூட்டணிக்கு நான் வந்து அப்போ கூட்டணி அரசில் அதிகாரத்தில் பங்கு. ஆனால் தேர்தலுக்கு முன்னால் வந்து கூட்டணி கிடையாது, புரிதல். நிற்போம், எழுத்து கூட நிற்போம். எழுத்து நின்று நீங்கள் எவ்வளோ வாங்குறீங்க, நான் எவ்வளோ சீட் வாங்குறீங்க, நீங்கள் மொத்தமாக மெஜாரிட்டி திமுக வாங்குதா, அவங்க அதிமுக கூட்டணி வாங்குதா, அது வேறு விஷயம். அதிமுக பாஜக கூட்டணிக்கு வந்து ஆட்சி அமைப்பதற்கு சில இடங்களே குறைவு அப்படின்னு வரக்கூடியதில் விஜயுடைய அந்த அவர் வெற்றி பெறக்கூடிய இடங்களோடு சேர்த்தும்போது அது ஆட்சி அமைக்கக்கூடிய அந்த மெஜாரிட்டி பலம் கிடைப்பதானால் நான் அப்போது உங்களோட கூட்டணி அதிகாரத்தில் கூட்டணியும் சேர்ந்துக்கிறேன். அந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட்டுனா ஓகே. ஆனால் தேர்தலுக்கு முன்னால் கூட்டணி என்பது கொஞ்சம் எனக்கு அது சரிப்படாதுங்கிற மாதிரி பேசுகிற மாதிரி இருக்குது. இப்போ அவரும் அந்த பக்கம் போயிட்டாருன்னு வைங்க, இப்போ பாமக இந்த பக்கம் வந்துருச்சுன்னு வச்சுங்க, திரும்ப அகதி என்ன இல்லையா, தாத்துல விட்டுட்டு போயிட்டீங்களே அப்படின்ற மாதிரிலாம் இருக்கு. இப்போ புரியுதா? ஏன் சிறுத்தை அப்படி போலீஸ் ஸ்டேஷனில் போய் அப்படி போய் கொட்டாய் விட்டு யோசனை பண்ணிட்டு என்ன ஒன்றுமே புரியல உலகத்தில் அப்படின்னு சொல்லி சிறுத்தை திரும்பி வந்துருச்சு. இதான் மேட்ரு. ஒரு சிறுத்தைக்கு பின்னால் இவ்வளவு அரசியல் இருக்கு. ஓகே, அடுத்த கேள்வி சிதம்பரத்திலேருந்து ராஜநாயகம் கேட்டிருக்காரு. கொடிநாள் வசூலில் 16 வருடங்களில் தமிழகம் தான் முதலிடம் வகிக்கிறது என்று பெருமை கொள்கிறாரே அமைச்சர் கயல்விழி. இந்த கொடிநாள் வசூல் இந்த மாதிரி ஏதாவது பேசும்போது தான் அமைச்சர் கயல்விழின்னு ஒருத்தங்க இருக்காங்கன்னே வெளியில் தெரியுது. அவங்க வந்து இந்த மனித வள மேலாண்மை துறை அமைச்சர். நானும் வந்து ரொம்ப யோசனை பண்ணி பார்த்தேன், இந்த மனித வள மேலாண்மைனா என்னதான் பண்ணுவாங்க அவங்கன்னு. நம்மளுடைய சிற்றறிவுக்கு அது ரொம்ப, நம்ம அந்த வார்த்தைகளை வச்சும் பார்த்துட்டு தெரியல, நமக்கு ஒன்றும் அது புரியல. அது என்ன அவங்களுக்கு பணி, அந்த இலாக்கால என்ன நடக்குது அப்படின்னு புரியல. ரைட்டு, இப்போதான் புரிஞ்சுது என்னன்னு. கொடிநாள் வசூல். ஓகே, அதில் வந்து நம்ம ஒத்துக்க வேண்டியது, ஏன்னா 16 வருஷங்களாக வந்து தமிழ்நாடு தான் வந்து கொடிநாள்ங்கிறது வந்து இந்த முன்னாள் இராணுவத்தினருக்காக வந்து ஃப்ளாக் டேன்னு சொல்லி நம்ம வந்து வசூல் பண்ணி கொடுக்குறது நல்ல விஷயந்தான். பட் அதில் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு பாயிண்ட் அவங்க சொல்கிறது என்னென்னா, 16 வருஷங்களாக தமிழ்நாடு தான் வந்து 67 கோடியோ நம்ம 2023-24 அதை தான் அவங்க மேற்கோள் காட்டி சொல்லியிருக்காங்க. இந்தியாவிலேயே அதிகமான வசூல் வந்து கொடிநாளுக்காக தமிழ்நாட்டில் தான். அது என்னங்க பெரிய விஷயம், எங்களுக்கு தெரியாதா? தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் தான் வசூலில் வந்து எப்போவுமே வசூல் சக்கரவர்த்திங்கிறது உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம். கொடிநாள்லேயே அது வந்திருக்கு. ஆனால் கொடிநாளில் வசூல் பண்ணுறது முன்னாள் இராணுவத்தினருக்கு கரெக்டாக பணம் போய் சேர்ந்துரும்னு நம்ம நம்புகிறோம். நல்ல நம்பிக்கை தானே வாழ்க்கை, கண்டிப்பாக. அதனால் இருந்தாலும் வந்து இந்த மாதிரி ஒரு ரெண்டு ஏதாவது அறிக்கை கொடுக்கும்போது தான் இப்படி கயல்விழின்னு ஒரு அம்மா அமைச்சராக இருக்காங்கன்னு வெளியில் தெரியுது. இந்த ஒரு துறைக்கு அமைச்சராக இருக்காங்கன்னு தெரியுது. அதாவது வசூல் துறைக்குன்னா நம்ம வசூல் துறைன்னு பார்த்தா நிறைய இருக்குது. அது வந்து இவங்க போட்டியே போட முடியாது. அது ஒரு நாளைக்கு இவங்க வசூல் பண்ணுறாங்க. 365 நாளும் கொடிநாள், திமுக கொடிநாள், அப்போ அது வேற கொடி, நம்ம அதை பற்றி பேசலை. ஓகே சார். அடுத்த கேள்வி சூளைமேடுலேருந்து கதிர்வேலு கேட்டிருக்காரு. அரசு அதிகாரிகள் ஆடு மாடு மேய்க்க செல்லுங்கள் என்று தூத்துக்குடி சாத்தான்குள பிடிஓவை பார்த்து திமுக நிர்வாகி சத்தம் போட்டு இருக்கிறாரு. படிச்சு முடிச்சு போஸ்டிங் வந்து பாவம் வந்து ஏதோ கஷ்டப்பட்டு வந்து அந்த போஸ்டிங்க்கு அது எவ்வளோ பணம் கொடுத்தானோ பாவம், அதெல்லாம் கொடுத்துக்கிட்டு வந்திருக்கேன். அவனை போய் ஆடு மாடு மேய்க்கிறதுக்குன்னு சொல்லி போக சொல்கிறாங்க. சரி, ரைட்டு. ஒருத்தர் ஏற்கனவே அதிகாரியாக இருந்து ஒருத்தர் வந்து ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்துட்டு அவர் வந்து அரசியலுக்கு வந்தார். அவரை பார்த்து இவர் ஆடு மேய்க்கிறவருன்னு சொன்னாங்க. பகுத்தறிவு. அவர் வந்து காவல்துறையில் இருந்துட்டு பல வருஷங்கள் அண்ணாமலை இருந்துட்டு வந்தார். அவரை பார்த்து வந்து ஆடு மேய்க்கிறவர், அவருடைய சாதியை வந்து வழக்கமாக நம்ம தமிழ்நாட்டில் எப்போவுமே வந்து சாதியை வந்து பெரியார் ஒழித்து இவரா பெரியார் ஒழித்து விட்டார். எங்கே ஒழிச்சிருந்தா இன்றைக்கி வந்து அதை பற்றியே வந்து யாரை பற்றி பேசுனாலும் சாதி தானே முதல்ல வருது.
ஓய்ச்சிருந்தா அதெல்லாம் வந்து வராது. எதுக்காக சொல்கிறேன்னா, அந்த மாதிரி வந்து ஆடு மாடு மேய்க்க போங்கன்னு சொல்லி அதிகாரிகளை வந்து பார்த்து பொதுவெளியில் சத்தம் போட்டு அவமானப்படுத்துவதற்கு திமுக, அதான் சொல்கிறேன், போன இந்த சபாக்கிழமை பேசும்போது சொல்கிறேன், திமுக நிர்வாகி திமுகவை சேர்ந்தவர்கள்னால் அவர்களுக்கு எல்லா விதமான சுதந்திரமும் உண்டு, சலுகைகளும் உண்டு. அதுதான் சுதந்திரம், சலுகை. அந்த சலுகை எதில்? தவறான விஷயங்களுக்கு, குற்றங்கள் செய்வதற்கு. சலுகைனா ஏதோ நீங்கள் வந்து ஏதோ பேண்ட் துணி எடுக்க போகிறாரு 10% டிஸ்கவுண்ட்னு அப்படி கிடையாது. போனால் துணி 100% டிஸ்கவுண்ட். அந்த மாதிரி ஒரு அதிகாரியை பார்த்து ஆடு மாடு மேய்க்க போங்கங்கிறாரு. ஆடு மாடு மேய்க்கிறதுக்குனே தனியாக வந்து அது விஷயமா வந்து ஒரு கால்நடை துறைன்னு ஒன்று இருக்குது. ஆமாம், அண்ணன் அனிதா ராதாகிருஷ்ணன் தான் அமைச்சர் நினைக்கிறேன். அவர் மனசு புண்படாதா இந்த நிர்வாகி இப்படி பேசுகிறாரு, ஆடு மாடு மேய்க்க போங்கன்னு சொன்னால் அவரை தான் சொல்லதான் அவர் நினச்சிப்பார்ல. கால்நடைத்துறை, மீன்வளத்துறையெல்லாம் அவர் வச்சுருக்காரு. ஆமாம். அதனால் வந்து பாருங்கள், திமுக நிர்வாகினா அதிகாரிகளை என்ன வேணாலும் பேசலாம். நிறைய இடங்களில் வந்திருக்கு. கலெக்டரை வந்து நம்ம வந்து ரொம்ப நாகரிகமாக பேசுகிறோம், கெட்ட வார்த்தைலாம் சொல்லி கலெக்டரை வந்து பப்ளிக் ஃபங்க்ஷனில் திமுக நிர்வாகிகள், எம்எல்ஏக்கள், இல்லை வந்து மற்ற உள்ளூர் நிர்வாகிகள்லாம் திட்டுறதெல்லாம் வந்து சகஜமாக நடக்கிறது. அதிகாரிகள் பாவம், அவங்களும் வந்து என்ன செய்கிறது, வேறு வழி இல்லை, வந்துட்டாங்க. இதில் அவங்களும் 5 வருஷம் ஓட்டித்தான் ஆகணும். ரெண்டாவது போட்ட பணத்தை அவங்களே எடுத்து தான் ஆகணும். ஏன்னா அவன் ஏதோ ஒரு போஸ்டிங்க்கு, ஒரு இந்த டிரான்ஸ்ஃபருக்கு போஸ்டிங்க்கு பணம் கொடுத்து வர்றான். அந்த பணம் வசூலாகிற வரைக்கும் இந்த கன்றாவிலாம் கேட்டுட்டு தான் ஆகணும். விதி வழியது. அடுத்ததாக நத்தத்திலிருந்து கோபிநாத் கேட்டிருக்காரு, போலி ஆவணங்கள் மூலம் பத்திரப்பதிவு செய்த வழக்கில் திருச்சி பதிவுத்துறை டிஐஜி ராமசாமி இடைநீக்கம் செய்திருக்கிறதே உயர்நீதிமன்றம். ஆமாம், இது எனக்கு தெரிஞ்சு 3வது டிஐஜின்னு நினைக்கிறேன். முன்னால் ஒருத்தர் ரவீந்திரநாத்னு ஒருத்தர், அது அவர் இங்கே தாம்பரத்துலேயே எங்கேயோ இருந்தார். அவர் வந்து நிறையா தவறுகள் செய்து அது சிக்கலானதுக்கப்புறம் அவருக்கு பதவி உயர்வு கொடுத்து டிஐஜி ஆக்கி சேலத்துக்கு கொண்டு போய் அதுக்கப்புறம் ஒரு முக்கிய புள்ளி, கீர்த்தி பெற்ற ஒரு புள்ளி வந்து அவர் வந்து அந்த கொடைக்கானல் அந்த பகுதியெல்லாம் வந்து மதுரை, கொடைக்கானல், திண்டுக்கல் பகுதியெல்லாம் வந்து நிறையா பத்திரப்பதிவுகள், வித்தியாசமான பதிவுகள் அப்படின்னா உங்களுக்கு தெரியுமே. புரியுது. ஆமாம், அதாவது பட்டா வருது, பாத்தியதை என்னது அப்படிங்கிற மாதிரி வந்து வித்தியாசமான பதிவுகள்லாம் பண்ணி அதெல்லாம் பண்ணுறதுக்கு அவரை சேலத்திலிருந்து டெபுடேஷனில் வர வச்சு, சேலம் எங்கே இருக்குது, மதுரை எங்கே இருக்குது, 2 பகுதியும் மண்டலம் வேறு வேறு, இப்படிலாம் பண்ணி கடைசியில் வந்து சிக்கல் பெருசான ஒன்று அவரை கைது பண்ணிட்டாங்க. அப்புறம் அவரை வந்து பிணையில் வந்துட்டாருன்னு வைங்க, வந்து இப்போது வந்து மறுபடியும் அவர் பணியிலேயே சேர்ந்துட்டாருன்னு என்னமோ வெளியே படித்தானா. ஸோ இப்போது வேற ஒருத்தர் வந்து இவர் வந்து திருச்சியிலேயே என்னமோ இருக்கார், ராமசாமின்னு. ஆனால் திருப்பூரில் இருக்கும்பொழுது செய்த சில பத்திரப்பதிவுகள், போலி பத்திரப்பதிவுகளுக்காக அவர் வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்கு. இது வந்து உயர்நீதிமன்றமே சஸ்பெண்ட் பண்ணியிருக்கு. இது அதாவது அப்படிலாம் வந்து திமுக அரசுலாம் வந்து அடிக்கடி முதல்வர் சொல்லுவார், அதெல்லாம் வந்து நாங்கள் யாரைக்கு எந்த கொம்பனும் எங்களை ஒன்று எதுவும் செய்து விட முடியாது, நீதிமன்றத்தையும் சேர்த்து தான் சொல்கிறார் அவர், யாரும் எதுவும் செய்ய முடியாதுன்னு. ஏன்னா பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் சவால் விடுறாங்கல்ல, மத்திய ஒன்றிய அரசுக்கு சவால் விடுறாங்க, மத்திய அரசுக்கு சவால் விடுறாங்க, பாராளுமன்றத்துக்கு சவால் விடுறாங்க, பிரதமருக்கு சவால் விடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அரசு மருத்துவக் கல்லூரி முதல்வராக 14 மருத்துவர்களை வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க தமிழக அரசு. இதில் வந்து மருத்துவக் கல்லூரியில் முதல்வராக நியமனம்னா ஒரு 10 வருடங்கள் பேராசிரியராக இருக்கணும், அனுபவம் இருக்கணுங்கிறது விதிமுறை. 5 வருஷம் கூட அனுபவம் இல்லாமல், ஆசிரியராகவே அனுபவம் இல்லாமல், ஆசிரியர் வேறு பேராசிரியர் வேறு, லெக்சரர், ப்ரொஃபஸர், அந்த அனுபவம் இல்லாதவங்கலாம் வந்து பிரின்சிபலாக, அதாவது முதல்வராக போட்டு 14 பேருடைய அந்த பணி அமர்த்தலை உயர்நீதிமன்றம் வந்து, சென்னை உயர்நீதிமன்றம் வந்து ரத்து பண்ணியிருக்கு. இதை மாதிரி வந்து நிறைய நீங்கள் வந்து ஆங்காங்கு வந்து இந்த மாதிரி வந்து உயர்நீதிமன்றம் ரத்து, உயர்நீதிமன்றமும் என்ன தான் செய்யும், ஒரு கேஸு 100 கேஸில் 2 கேஸு 4 கேஸு தான் அவங்ககிட்ட வருது. இந்த 4 கேஸ்லேயே அப்படி இருக்குன்னா பாக்கி 96 கேஸில் எப்படி இருக்கும்? நம்ம யாரை வேணாலும் அப்பாயின்ட் பண்ணலாம், அதுக்கு தகுதியெலாம் கிடையாது. டெண்டர் கூட எதுலேயோ பார்த்தேன், அதாவது சென்னை மாநகராட்சியில் தான் ராயபுரம் பகுதியில் வந்து வட சென்னை பகுதியில் பணி முடிஞ்சு 4 மாதம் ஆச்சான். அதுக்கப்புறம் டெண்டர் போடுறாங்க டம்மியாக. அந்த ஒர்க்கே முடிஞ்சு போச்சு, ஏதோ 2 கோடியோ என்னமோ அது ஒர்க்கு. அந்த ஒர்க்கை வந்து வேணுங்கிற ஆளுக்கு கொடுத்து
பணியை செஞ்சே முடிச்சாச்சு, பணம் பட்டுவாடா முடிஞ்சு போச்சு, பேமெண்ட்டும் ஆகிடுச்சு. 4 மாதம் பொறுத்து சும்மா ஒரு டெண்டர் அது போட்டால் வந்து வெப்சைட்டில் போடணும். வெப்சைட்டில் அந்த இணையதளத்தில் போட்டால் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். அப்படி போட்டால் எல்லாரும் அப்ளை பண்ணுவான்றதுனால என்ன பண்ணுறாங்க, குறிப்பிட்ட சில ஒரு வழக்கமாக போடக்கூடிய ஒரு 10 பேருக்கு வந்து இமெயிலில் அனுப்புகிறாங்க. இதை அவன் அப்ளை பண்ணுறான் பாருங்க, அவன் என்ன நினைக்கிறான், ஓ 2 கோடிக்கு நமக்கு ஒரு பணி வருது, ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் அவனை கூப்பிட்டு அதிகாரி வந்து நீ போட்டிருக்கல அதை நீயே விட்ரா பண்ணிவிட்டு அடுத்த தடவை ஒரு முதல்வன் பண்ணிடுவான். என்னடா நம்மளை நமக்கு இமெயில் போட்டாங்க, நம்ம அதை நம்பி நம்ம அப்ளை பண்ணோம். ஒன்று நமக்கு லோயஸ்ட்டுக்கு பார்த்து கொடுக்கணும், அவன் லோயஸ்ட்டு போடுவான். ஏதோ அதில் தரம் என்ன பண்ண இருந்தால் கூட முதல்ல லோயஸ்ட்டு வாங்கி உள்ளே பூந்துருவான். தரத்தை பற்றி யார் கவலைப்பட போகிறா, மக்கள் தானே கவலைப்படணும். அப்படி நீ விட்ரா பண்ணு. என்ன ரகசியம்னு பார்த்தா, ஏன் யாருக்காவது இவங்க ஃபேவர் பண்ணதுக்காக பண்ணோன்னு அவன் விசாரித்தா இந்த வேலை முடிஞ்சு 4 மாதம் ஆகி பேமெண்ட்டும் ஆகி போச்சு. டெண்டர் மூலமாக செய்ய வேண்டியதை டெண்டர் இல்லாமலே செய்திருக்கிறார்கள். இது சென்னை மாநகராட்சியில் நடந்திருக்கு. இப்போ சென்னை மாநகர ஆணையராக இருப்பவர் முன்னால் பதிவுத்துறையில் இருந்தார், குமரகுருபுரன். அவரை கூட ஒரு இதில் அவதூறு வழக்கில் உயர்நீதிமன்றம் நேராக அவர் அப்பியர் ஆகணும்னு சொல்லியிருக்கு. வழக்கமாக பெயர் போட்டு அவதூறு வழக்கு ஃபைல் பண்ண மாட்டாங்க. ஐஏஎஸ் அதிகாரினா மாநகராட்சி ஆணையர்னு போட்டு தான் பண்ணுவாங்க. பெயர் போட்டே அவரை ஆஜராக சொல்கிற அளவுக்கு உயர்நீதிமன்றம் எரிச்சல் அடைஞ்சிருக்கு. என்ன சொல்கிறதுன்னா, இது எவ்வளவு பட்டாலும் இவர்கள் திருந்த மாட்டார்கள். திருப்பி திருப்பி குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி ஏதுன்னு எம்ஆர் ராதா இருந்த அந்த பாட்டில் வரும் ரத்த கண்ணீரில். ஆனால் இவங்களுக்கு எப்படி தான் நிம்மதி கிடைக்குதோ, அதனால தான் ராத்திரியில் தூக்கம் வர மாட்டேங்குது முதல்வருக்கு. ஏன்னா அமைச்சர்கள்லாம் இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க, நிர்வாகிகள்லாம் இதே மாதிரி பண்ணுறாங்க, அதிகாரிகளும் இதை அவங்கள வச்சுக்கிட்டு. இந்த அதிகாரிகள் என்ன பண்ணுவாங்க, அரசியல்வாதிகளுக்கு ஏற்ற மாதிரி ஜால்ரா போடுறதுக்கு தானே அவங்க இருக்காங்க. காசை வாங்கி கலெக்ட் பண்ணி டாஸ்மாகில் நடந்த மாதிரி தானே அதுதான் நடக்குது. பார்ப்போம். ஓகே சார். அடுத்ததாக செங்கோட்டையிலிருந்து நீலகண்டன், வெளிநாட்டினருக்கு தமிழ் கற்றுக் கொடுக்க 15 கோடி ரூபாய் தமிழகத்தில் ஒதுக்கிடாமே. பரவாயில்லையே சார், வெளிநாட்டினருக்கு தமிழ் கற்றுக் கொடுக்க. ஆமாம், 15 கோடி. ஏங்க இங்கே 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் படிக்கிற பசங்கள்லாம் தமிழில் 50,000 பேர் ஃபெயில் ஆகிறானா, அதுக்கு ஒன்றும் செலவு பண்ணலையா? அதை ஏன் சார் நீங்கள் பார்க்குறீங்க? நம்ம வெளிநாட்டினருக்கு தமிழ் கற்றுக் கொடுக்குறோம்ல, அவனுக்கு தமிழ் கற்றுக் கொடுத்து என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. தமிழை வளர்க்குறான் இல்லை, ஏன்னா நாளைக்கு செலவு கணக்கு அவன் ஆடிட்டில் அவனை பதில் சொல்ல போகிறான். அதானே, ஏன்னா நீ கற்றுக்கிட்டியான்னு கேட்டால் அவன் எவ்வளோ கற்றுக்கிட்டான்னு யாருக்கு தெரிய போகுது வெளிநாட்டுக்கு. இதை விட இது பரவாயில்ல. இன்னொரு தமாஷ் ஒன்று இருக்குது. கொஞ்சம் போன வருஷமும் நம்ம பார்த்தீங்கன்னா அப்போது பேப்பர்லலாம் இதெல்லாம் வந்துச்சு, நியூஸ் பேப்பர்லலாம். புலிக்குட்டி இருக்குது பாருங்கள் காட்டில், அதுக்கெல்லாம் வேட்டையாட கற்றுக் கொடுக்கறதுக்கு 15 கோடி ரூபா. புலிக்கு வேட்டையாட? ஏங்க புலி அது தாய் புலியோ தந்தை புலியோ குட்டி புலிக்கு வேட்டையாடுறதுக்கு தானாக இயல்பாகவே கற்றுக் கொடுக்கும். அதுக்கு புலிக்குட்டிகளுக்கு வேட்டையாட கற்றுக் கொடுப்பதற்காக ஒரு 15 கோடி ரூபாயோ என்னமோ பண்ணாங்க. நம்ம தமிழ்நாட்டில் தான் அதான் அறிவியல் ரீதியான குற்றங்கள் ஊழல் குற்றங்கள் தமிழ்நாட்டில் தானே சர்க்காரியா சொன்ன மாதிரி. அரிசி சிந்துனதில் 1900 கோடி பேசியிருக்கோமா? அரிசியில் இல்லை, அரிசி சிந்துனதில் 1900 கோடி. அப்புறம் கூவத்தை பார்த்தீங்கன்னா கடந்த 3 வருஷமாக ஒரு வருஷமாக 1500 கோடி ரூபா கொடுத்து கூவம் சுத்திகரிப்பு அலங்கரிப்பு அழகுபடுத்தல். கூவம் 3 வருஷத்தில் கிட்டத்தட்ட 4500 கோடி. இது இந்த 4500 கோடியில் கூவம் அப்படியே தேம்ஸ், லண்டன் தேம்ஸ் மாதிரி ஆயிருக்கணும். நான் போயிருக்கேன் லண்டன், பல முறை போயிருக்கேன். அதில் அந்த தேம்ஸ் நதிக்கரையில் அந்த நடுவில் பிரிட்ஜு அந்த தேம்ஸ் எல்லாம் வேணாம் சார், ஜஸ்ட் குப்பை இல்லாமல் இருந்தால் போதுமே சார். அதுவே இங்கே வழி இல்லையே சார். எது அது மட்டும் இல்லை, அந்த கூவத்தை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த 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 குடிசைகள் அந்த 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 வீடுகள்லாம் போட்டுக்கிறாங்க. அது அது அனுமதி இல்லாமல் அந்த இடத்துல போடவே கூடாது. அது அனுமதி இல்லாமல் போட்டுக்கொள்வதற்கு உள்ளூர் திமுக நிர்வாகிகிட்ட அனுமதி வாங்கணும். உங்களுக்கு புரிஞ்சது இல்லையா? அனுமதி இல்லாமல் போடுவதற்கு உள்ளூர் நிர்வாகிகளிடம், கட்சி நிர்வாகிகளிடம் அனுமதி வாங்க வேண்டும். இதுதான். அதனால் புலிக்குட்டிக்கு வேட்டையாட கற்றுக் கொடுக்குறது.
அநேகமாக அடுத்த திட்டம் வந்து மீன் குஞ்சுகளுக்கு வந்து நீச்சல் பயிற்சி கொடுக்கறதுக்கு ஒரு 25 கோடி செலவு பண்ணலாம். நாங்கள் தமிழ்நாட்டில் இந்த மாதிரிலாம் புதுசாக கண்டுபிடிச்சி நாங்கள் பண்ணுவோம். அந்த டெண்டரை நம்ம எடுப்போம் சார். மீன் குஞ்சுகளுக்கு நீச்சல் டெண்டர் நம்ம எடுத்துருவோம். பண்ணுவோம். அடுத்த கேள்வி சென்னை சார். மதிமாறன் கேட்டிருக்காரு, சென்னை மாநகராட்சி ஆணையருக்கு கட்டிட விதிமீறல்கள் பொதுநல வழக்கில் அவதூறு நோட்டீஸ் அளித்துள்ளது உயர்நீதிமன்றம். அவமானமாக இருக்காதா இந்த அதிகாரிகளுக்கு? இப்பதான் அதை பத்தி பேசணும். நம்ம கேட்டாரு, மதிமாறன் கேட்டாரு. ஆமா, அது வந்து பாத்தீங்கன்னா கடைசி விலைன்னு தான் கொஞ்சம் முக்கியமானது. ஆமா, அவமானமா இருக்காதா இந்த அதிகாரிகளுக்குன்னு கேட்டுவிட்டாரு. அவமானமாக அதெல்லாம் பார்த்தா வெக்கம் வாழைக்காய்க்கு ஆகுமான்னு ஒரு ஊர் பக்கம் சொல்லுவாங்க. வெக்கம் வாழைக்காய்க்கு ஆகுமா அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து அவதூறு வழக்கு ஆணையர். அது என்னன்னால் கிட்டத்தட்ட 4000 சொச்சம் விதிமீறல் ஒரு பொதுநல வழக்கு யாரோ போட்டிருக்காங்க, இல்லை ஒரு குறிப்பிட்ட வழக்கு. அதில் வந்து கேட்கும்போது 4000 சொச்சம் விதிமீறல்கள் வந்து கடந்த சில வருடங்களில்னு சொல்லி விவரம் கொடுக்குறாங்க. அதில் 242 வந்து லாக் அண்ட் சீல் பண்ணியிருக்கோம். லாக் அண்ட் சீல்னா அதாவது விதிமீறல், கட்டட விதிமீறலுக்காக போட்டு. ஆனால் இந்த நடவடிக்கையை வந்து எப்படின்னு சொன்னாலே தவிர இந்த லிஸ்ட் எல்லாம் கொடுக்கல. அதுதான் உயர்நீதிமன்றம் வந்து எரிச்சல் பட்டிருக்கு. என்னன்னா 4000 சொச்சம்னா யார் யார் என்ன பண்ணீங்க, அதோடைய விவரங்கள் என்ன, இந்த 4000 விதிமீறல்கள் இப்போ என்ன பொசிஷன், அவங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்கீங்க, நோட்டீஸ் கொடுத்தா முடிஞ்சு போச்சா? நோட்டீஸுக்கு அப்புறம் அடுத்த நடவடிக்கை என்ன? 4000 சொச்சம் பேர் பண்ணதில் 242 பேர் தான் லாக் அண்ட் சீலு. இந்த லாக் அண்ட் சீலும் பார்த்தீங்கன்னா வழக்கமாக நாம் பார்த்துருக்கோம். அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா வந்து அந்த லாக் அண்ட் சீல்னு அதுக்கு ஒரு பேனர் எடுத்துகிட்டு வந்து வாசலில் வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்துப்பாங்க. எடுத்து விட்டு ஒரு 1 hour பொறுத்து திறந்து விட்டு போயிடுவாங்க. புள்ளி விவரங்களை பார்க்கும்போது இந்த ஃபோட்டோ ஃபைலில் பதிவாகிடும். லாக் அண்ட் சீல், மாநகராட்சி வந்து லாக் அண்ட் சீல் பண்ணிடுச்சு, மூடிடுச்சு. மூடினது வந்து அந்த 1 மணி நேரத்துக்கோ 2 மணி நேரத்துக்கோ தான். அப்புறம் திறந்து விட்டு போயிடுவாங்க. ஏன் திறந்து விடுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். செலுத்த வேண்டியதை செலுத்தினால் அது வந்து திறக்க வேண்டியது தட்டுங்கள் திறக்கப்படும். அதுதான். அதைத்தான் வந்து அதெல்லாம் வந்து அவமானம் தான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த மாநகரோட்சமைக்கெல்லாம் இருந்தால் வந்து தமிழ்நாட்டில் வந்து அரசு அதிகாரியாக இருந்துட முடியுமா? அப்படிலாம் பார்த்தா முடியுமா? வந்து ஆடு மாடு மேய்க்க போங்க அப்படின்னு சொல்லி ஒரு சாதாரண உள்ளூர் நிர்வாகி வந்து ஏதோ ஊராட்சி திட்டத்துக்கு நிதி ஒதுக்கலைங்கிறதுக்காக வந்து அவர் வந்து அதிகாரிகளையும் திட்டுவார். அதுக்கெல்லாம் வெக்கம் பார்த்தா வேலை பார்க்க முடியுமா? சொல்லுங்க. ஓகே, அடுத்ததாக ஹைதராபாத்திலிருந்து ஹரிகரன் கேட்டிருக்காரு சார். புனேவில் உள்ள நாகேஸ்வர் மகாதேவ் கோயில் அம்மன் சிலை மீது ஒருவர் சிறுநீர் கழித்திருக்கிறாரே, கேட்பதற்கு நாதி இல்லையா? உச்சநீதிமன்றம் என்ன செய்கிறது? இப்போ மகாராஷ்டிர மாநிலத்தில் நினைக்கிறேன் ஒரு புனே அதில் வந்து ஏதோ ஒரு புகழ்பெற்ற சிவன் கோயிலில் இல்லை ஒரு கோயிலில் சிவன் கோயிலில் அதில் வந்து அந்த அம்மன் சிலை மேலே வந்து அவர் வந்து நௌஷத் அப்படின்னு ஒருத்தர் அது சொல்லும் போதே நம்ம மதத்துக்குள்ளே போக வேண்டாம், இருந்தாலும் அது இன்னும் கூடுதலான உணர்வுகளை புண்படுத்துகிற மாதிரி ஆகிடும். இதுவே வந்து இந்து செய்தால் வேற நம்ம மதத்தை சேர்ந்தவரே செய்தால் சரியா அப்படின்னு சொன்னால் ஓரளவுக்கு பயம் இருக்கும், நம்ம கோயிலாச்சே அப்படின்னு. கண்டிப்பாக இது வந்து சிக்கலாக இருக்குது. உச்ச நீதிமன்றம் இந்த உச்சா விஷயத்தில் என்ன செய்கிறது? உச்சா போயிட்டு வந்தார் அம்மன் பேரில். உச்ச நீதிமன்றம் என்ன செய்கிறது? அப்போ அது உச்ச நீதிமன்றமா இல்லை உச்சா நீதிமன்றமானலாம் அந்த மாதிரி அர்த்தத்தில் தான் அவர் கேட்குறாரு. உச்ச நீதிமன்றம்ங்கிறதே இப்போ வந்து அவங்களே நம்மளுடைய கருத்து இல்லை, உச்ச நீதிமன்றத்தின் கருத்தே. உச்ச நீதிமன்றம் வெவ்வேறு அமர்வுகளில் வெவ்வேறு ஒரே மாதிரி வழக்குகளில் வெவ்வேறு தீர்வுகள் வருவதால் மக்கள் நம்பிக்கை இழக்கிறார்கள். இதை நான் சொல்லலை, உச்ச நீதிமன்றத்திலேருந்தே சொல்கிறாங்க. நியாயம் தானே? இதே மாதிரி வழக்கு இந்த பெஞ்சுக்கு போனால் ஒரு தீர்வு, அந்த பெஞ்சுக்கு போனால் அமர்வு, அந்த அமர்வுக்கு போனால் வேறு மாதிரி தீர்வு, அப்படியே டைரக்டாக ஆப்போசிட். அப்படின்னா மக்களுக்கு வந்து அந்த நீதிமன்றத்தின் பேரும் நீதிபதிகள் பேரும் உள்ள நம்பிக்கை, இதில் வந்து யார் நேர்மை யார் நேர்மையில் நமக்கு தெரியாது, நம்ம பொதுவாக பேசுகிறோம். அப்போ அந்த நம்பிக்கை போயிடுது. ஏன் இதை வந்து சொல்கிறேன்னா, இந்த நுபூர் சர்மான்னு ஒரு அம்மா வந்து யாரோ ஒரு இஸ்லாமியர் ஒருவர் வந்து சிவனை வந்து அவதூறாக பேசினார், சிவபெருமானை.
ஒரு ஆண் உறுப்பை நீங்கள் வந்து கடவுளாக கும்பிடுகிறீர்கள்னு அவமானமாக அவதூறாக பேசினார். அதுக்கு பதில் இந்த அம்மா வந்து என்ன பண்ணாங்க, உணர்ச்சி வசப்பட்டு பேசும்போது பதில் கொடுக்கும்பொழுது, நீங்கள் வந்து உங்களுடைய முகமது நபி வந்து 6 வயது பெண்ணை திருமணம் செய்து கொண்டார் 52 வயசில் அப்படின்னு ஏதோ குரானில் இருக்குது அப்படின்னு சொல்லி ஏதோ பேசியிருக்காங்க. அந்த ரகுமானிய நம்ம பேர், அந்த இஸ்லாமியர் பேர், அவர் மீது வழக்கில்லை, கைது இல்லை. நுபுர் சர்மாவை கைது, அவர் மீது கிட்டத்தட்ட ஒரு 30 இடத்துல வழக்கு. இது உச்சநீதிமன்றத்துக்கு போனபோது அந்த அம்மா என்ன கேட்குறாங்க, 30 வழக்கும் ஒரே விஷயத்துக்காக, ஒன்று கான்பூரில் ஒன்று, அலகாபாத்தில் ஒன்று, டெல்லியில் ஒன்று, கர்நாடகாவில் ஒன்று, இப்படி வழக்கமாக அப்படி தானே போடுவாங்க. இப்படி போட்டு எல்லா இடத்துலையும் அலைய வைக்கணும், எல்லாத்தையும் ஒன்றா கன்சாலிடேட் பண்ணுங்க உச்சநீதிமன்றத்துக்கு. உங்களால் வந்து இதில் என்ன ஆச்சுன்னா, எங்கேயோ ஒரு வி சப்போர்ட் நுபுர் சர்மா அப்படின்னு ஒரு டேக்லைன் போட்டு அது கொஞ்சம் வைரலாக பார்த்துச்சு. இதை யாரெல்லாம் பதிவிட்டாங்களோ அதில் ஒரு டெய்லரு, இந்து டெய்லரு, அவனை வந்து சுற்றி அவனுக்கு வழக்கமாக வந்து அவங்ககிட்ட வந்து துணி தைச்சிட்டு போகிற வாடிக்கையாளர் அவர் இஸ்லாமியர்கள், பக்கத்து வீட்டுக்காரன் எழுத்து வீட்டுக்காரன் வைங்க, வந்து அவரை வெட்டி போட்டு விட்டாங்க. அப்புறம் வந்து பக்கத்து வீட்டில் இருந்துட்டு அடிக்கடி ஏதாவது கடை வேணும்னா ஒரு ஆசிரியர் ஒருத்தர் கொடுத்துருந்தார், இந்து, அவர் இஸ்லாமியர்கள். இந்த அதாவது ஒன்றுமறியாத வந்து, அதாவது ஒன்றும் புரியாமல் அவங்க மூளை செலவை செய்து, 2 பக்கமும் நான் சொல்கிறேன், அதில் வந்து இஸ்லாமியர்களை மூளை செலவை செய்வது அதிகமாக இருக்கிறது. ஏன் வந்து அது அதிகமாக இருக்குன்னா, உச்சநீதிமன்றம் கூட நுபுர் சர்மாவை கண்டித்தது, அவர் செய்தது தவறு, அதனால்தான் நாட்டில் பல இடங்களில் கொலைகள் நிகழ்ந்தன சொன்னதே தவிர, ஒரு வழக்கு கூட அதற்கு முன்னால் வந்து பேசிய, அதற்கு காரணமாக வந்து இருக்கக்கூடிய சிவபெருமான் வந்து ஆணுறுப்பை நீங்கள் வணங்குகிறீர்கள் அப்படின்னு சொன்ன அந்த இஸ்லாமியர், ஒரு பேர் ரஹ்மானியா நம்ம பேர், அவர் மீது ஏன் வழக்கு பதிய செய்யவில்லைன்னு உச்சநீதிமன்றம் கேட்கவில்லை. அப்போ எப்படி உச்சநீதிமன்றம் மீது நம்பிக்கை வரும் மக்களுக்கு? மத சார்பற்ற அப்படின்னு சொன்னால் எந்த மதத்தையும் சார்பு இருக்கக்கூடாது. நான் என்ன சொல்கிறேன்னா, தவறாக பேசுபவர்கள் இந்துவாக இருந்தாலும், இஸ்லாமியராக இருந்தாலும், கிறிஸ்தவராக இருந்தாலும், எந்த ஜைன பௌத்தராக இருந்தாலும், தவறு செய்பவர்கள் தவறை தவறாக பாருங்கள். யார் செய்தால், இவர்கள் செய்தால் அது குற்றம், அவர்கள் செய்தால் அது குற்றம் இல்லைன்னா, அப்போ தான் வந்து என்ன ஆயிடுதுன்னா, ஒரு சாராருக்கு வந்து இந்த மாதிரி தைரியம் வருது. இதையே வந்து நான் வந்து மதத்துக்கு நடுவில் கலவரமோ இல்லை மூட்டி விடணுங்கிறதுக்காக சொல்லலை. நினைத்து பாருங்கள், ஒரு மசூதிக்குள்ளே சென்று வந்து ஒரு இந்துவோ ஒரு கிறிஸ்தவரோ செய்திருந்தால் இது என்னவாக மாறி இருக்கும்? இது எவ்வளவு பெரிய கலவரமாக. அதுல அவர்களுடைய 2வது வரியை பார்க்கணும் சார். இதை கேட்பதற்கு நாதி இல்லையா அப்படின்னு ஒரு கேட்டிருக்காரு. ஏன்னா அரசியல்வாதிக்கு கேட்க மாட்டாங்க. ஏன்னால் அரசியல்வாதிகள் வந்து சாதியை பார்க்குறான், மதத்தை பார்க்குறான், சிறுபான்மையினர் ஓட்டு வாக்கு வங்கி, மக்களை வந்து அவர்கள் பார்ப்பதே வாக்கு வங்கி அரசியலாகத்தானே பார்க்கிறார்கள். அப்போ அரசியல்வாதி கேட்க மாட்டான். அரசியல்வாதி கேட்க மாட்டான்னா அதிகாரி ஏன் கேட்க போகிறான்? காவல்துறைங்கிறது எல்லா இடத்துலையுமே ஏவல் துறையாக தான் இருக்குது, அரசியல்வாதிகளின் ஏவல் துறையாக இருக்குது. அப்போ யாராவது இதை வந்து தைரியமாக கேட்பதாக இருந்தால் ஒரு உயர் நீதிமன்றமோ உச்ச நீதிமன்றமோ கேட்கணும். அந்த உச்ச நீதிமன்றமே சொல்லுது, ஒரே மாதிரி வழக்குகளுக்கு வந்து வெவ்வேறு அமர்வுகளில் வெவ்வேறு தீர்ப்புகள் வருகின்றன. உச்ச நீதிமன்றம் தன்னைத்தானே விமர்சனம் செய்து வருத்தப்படுகிறது. இந்த கதையை எங்கே போய் சொல்கிறது? இதுதான் வந்து ஏன் சார் பக்கத்து நாடான பாகிஸ்தானுக்கு இங்கே ஆதரவு தெரிவிச்சுக்கிட்டு இருக்கான், இவங்ககிட்ட போய் நம்ம எங்கிட்ட போய் நீதியை நேர்மை எதிர்பார்க்கறது? வருது பாகிஸ்தான் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. ஒரு நீதிபதி வந்து பாகிஸ்தானில் வந்து இப்போ சமீபத்தில் அந்த ஆளுநர் விஷயமா ஒரு தீர்ப்பு கொடுத்தாரு. அந்த நீதிபதி ஆளுநர் விஷயத்தில் அந்த தீர்ப்பு வந்து வேந்தர் வந்து இப்போ மறுபடியும் வந்து அது மறுபடியும் பெரிய அமர்வுக்கு போகுதுன்னு சொல்கிறாங்க. அது வேற. அவர் மேற்கோள் காட்டுறது வந்து அந்த நீதிபதி வந்து நம்ம அவர் பேரில் நமக்கு எந்த விதமான காழ்ப்புணர்ச்சியும் இல்லை, நம்ம நீதிபதியை விமர்சனம் செய்யவில்லை, அந்த தீர்ப்பை விமர்சனம் செய்கிறோம். அதற்கு நமக்கு எல்லா விதமான ஜனநாயக உரிமையும் இருக்கிறது. என்ன வந்து சொல்கிறோம், நீங்கள் யார் வேணாலும் சொல்லுங்கள், ஆளுநர் வேந்தர்னு சொல்லுங்கள், இல்லை கிடையாது முதல்வர் தான் சொல்லுங்கள், மாநில அரசு, நீங்கள் அது ரைட், அது சட்ட பிரகாரம் சொல்லுங்கள், சட்ட புத்தகங்களுக்கு உள்ளே புகுந்து பார்த்து சொல்லுங்கள். பாகிஸ்தானில் இப்படி ஒரு அவர்கள் வந்து பாராளுமன்றத்தில் இப்படி ஏதோ ஒரு சட்டம், உங்களுக்கு இவ்வளோ நாட்டில் வந்து பாகிஸ்தான் தானே கிடச்சிது. அவங்க இந்த இம்ரான் கான் எதிர்கட்சி தலைவராக இருந்தவர், அவரை வந்து அவரோடு சில பேரை வந்து
உடல் உறவு கொள்ள வைத்து, எய்ட்ஸ் வியாதி இருக்கிறவர்களை உடல் உறவு கொள்ள வைத்து அவருக்கு எய்ட்ஸ் வரா மாதிரி பண்ணி அவரை அரசியலிருந்து அப்புறப்படுத்துவதற்காக இப்படிப்பட்ட ஒரு நாடு பாகிஸ்தான். அந்த நாட்டை பார்த்து நீங்கள் உலகமே அவர்களை ஒதுக்கி வைத்திருக்கக்கூடிய ஒரு நாடு. அதற்கு காரணம் மதம் இல்லை. அப்படி மதம்னு பார்த்தா இப்போ நம்ம கல்ஃப் நாடுகள்லாம் இருக்குது, அவங்கெல்லாம் யாரையும் அப்படி ஒதுக்கி வைக்கலை. மதத்தை காரணமாக இல்லை, இவர்கள் நடந்து கொள்ளும் அந்த நடத்தையின் காரணமாக இவர்களை ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள். அந்த இதில் பாகிஸ்தானை மேற்கோள் காட்டி இந்தியாவில் ஒரு ஒரு உச்ச நீதிமன்ற நீதிபதி பேசுகிறார் என்றால் அப்போ வேண்டுமா? நீங்கள் என்னத்தை சொல்றது? ஓகே சார். அடுத்ததாக திருப்பூரிலிருந்து வெண்ணிலா ராஜன். ஹரியானாவில் 34 வருடங்களில் 57 முறை பணிமாற்றம் செய்யப்பட்ட நேர்மையான IAS அதிகாரி அசோக் ஹெம்கா ஓய்வு பெற்று விட்டாரே. அவர் ரொம்ப ஃபேமஸானவர். அவர் எங்கே போனாலும் முதல்ல போக்குவரத்து துறையில் இருந்தார். அவர் ஆக்சுவலாக மேற்கு வங்காளத்தை சேர்ந்தவர். ஹரியானா கேடரில் அவர் அரசு. இல்லை என்னென்னா அவருக்கு அவருடைய நேர்மை எவ்வளவு பிரபலமானது அப்படின்னா, அது காங்கிரஸ் அரசு வந்தாலும் அவரை தூக்கி போட்டுருவாங்க. ஒரு இடத்துல அவர் இருந்தாருன்னா 6 மாதத்துக்கு மேலே அவர் வைக்க மாட்டாங்க. பாஜக அரசு வந்தாலும் தூக்கி போட்டுருவாங்க. இல்லை வேறு 3வது ஒரு அரசு வந்தாலும் அவர் தூக்கி போட்டுருவாங்க. ஏன்னா இவர் எங்கே போனாலும் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு, நேர்மை. அதில் ஒரு ஒரு சமயத்தில் அவர் என்ன கேட்டுக்கிட்டார்னா, என்னை இந்த ஊழல் தடுப்பு அந்த அந்த ஊழல் எதிர்ப்பு துறையில் என்னை இன்சார்ஜாக போடுங்க, நான் ஊழலை ஒழித்து காமிக்கிறேன். அப்புறம் எப்படி இவரை வேலைக்கு வச்சுப்பாங்க? பார்த்தாலும் விஜிலன்ஸ் கேட்குறேன். ஊழலை ஒழிச்சிட்டா அப்புறம் நாங்களாம் என்ன செய்கிறது? நான் எல்லா கட்சிக்கும் பொதுவாக சொல்கிறேன், அரசியல்வாதின்னு பொதுவாக சொல்கிறேன். ஹரியானாவில் ஒரு தான் சொல்கிறேன், 37 வருஷத்துலேயே நம்ம 57 முறை 57 முறை 34 வருஷத்தில் மாற்றம் பண்ணி இந்த போக்குவரத்து துறைக்கே ஒரு ரவுண்ட் அடித்து அவர் 2வது தடவையோ 3வது தடவையோ வந்திருக்காரு. ஏன்னா அவ்வளோ துறை இருக்கணும்ல, மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு அவ்வளோ துறை வேணும்ல. எங்கேயோ சுற்றி மறுபடியும் போட்டுருக்காரு. ஒரு வழியாக அவர் ஓய்வு பெற்றுட்டார். அந்த மாதிரி அசோக் கெம்காக்கள் தமிழ்நாட்டில் இருந்தால் நல்லாயிருக்கும். பட் தமிழ்நாட்டில் கெம்காக்கள் வந்தால் கூட தாக்கு பிடிக்க முடியாது இங்கே. அதனால் அது லிம்காவோ கெம்காவோ தமிழ்நாட்டில் அது 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 சரியாக சாத்தியமில்லை. ஓகே சார். அடுத்த திருவனந்தபுரம் சட்டநாதன் ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு சார். சிறுநீர் கரையுடன் உள்ள ஜீன்ஸ் பேண்ட் ரூபாய் 50,000 அறிமுகமாகி உள்ளதே, சமூகம் எங்கே செல்கிறது? அதுதான் இங்கதான் செல்லுது, இல்லை அங்கே தான் செல்லுது. அதான் அவரே சொல்லிட்டாரு. முன்னால் பார்த்தீங்கன்னா ஜீன்ஸுன்னு ஒன்று வந்துச்சு, அது துவைக்கவே வேண்டியதில்லை, 15 நாள் 20 நாள் ஆனாலும் அதையே போட்டுட்ருக்கலான்ற மாதிரி அது ஒரு இது வந்துச்சு. இது சொல்லும்போது தான் எனக்கு யாரோ ஒரு முக்கியமான ஒரு சமூக நீதி பெரியவர், அவர் வருஷக்கணக்கில் குளிக்கக்கூடாது, குளிக்க மாட்டேன்னு சொல்லி, குளிப்பது தவறான விஷயம்னு சொல்லி சொன்னவர். அவர் சொன்னதா ஒரு காலம் அதனால தானே தெரியல. பட் இது தமிழ்நாட்டை தாண்டி எங்கெல்லாமோ இது ஜீன்ஸுங்கிறது பொதுவாக தானே இருக்குது. ஆமாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கேயும் கிழிச்சு விட்டு பொம்பளைங்க எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா இந்த கொஞ்சம் இந்த தொடகிட முட்டி முதல்ல முட்டியில் கிழிச்சா மாதிரி, அதுவும் ஒரே அப்படி இல்லாமல் அப்படி ஜன்னல் மாதிரி வச்சுருப்பாங்க. இல்லை ஜன்னல் வைப்பாங்க, ஏணி வைப்பாங்க, இந்த மாதிரி டிசைனாக இருக்கும். இப்படியெல்லாம் வந்துச்சு. இப்போ லேட்டஸ்ட்டாக இந்த பக்கம், அதாவது பொதுவாக சிறுநீர் கழித்தால் எப்படி ஈரமாகுமோ அதே மாதிரி ஒரு டிசைனில் போட்டு அது விலை அதிகம், 50,000. அப்போது எதையெல்லாம் நாம் அநாகரீகம் பண்பாடு அற்றதுன்னு ஒரு தலைமுறையில் நம்ம நினச்சோமோ அதெல்லாம் இன்றைக்கி நாகரிகமாயிடுச்சு. அது விலை உயர்ந்த நாகரிகமாயிடுச்சு. அதாவது எலைட் சொசைட்டி அந்த அந்த இது போட்டு போகிறாங்க. அதுக்கு பேரே பீஸ்டெயின் டெனிம். PEE அப்படின்னா சிறுநீர் அல்லது மலம், இது அதுதான் அது. ஸ்டெயின் STAIN. நீங்கள் நடுவில் வேறு ஏதாவது எழுத்து சேர்த்துறாதீங்க. நீங்கள் ஸ்டெயின் நான் சொன்னதை நீங்கள் STA அப்படின்னு சொல்லி வேறு ஏதாவது சேர்த்துறாதீங்க. ஸ்டெயின்னா கரை, அதாவது ஈரக்கரை, சிறுநீர் கரை. டெனிம்ங்கிறது ஒரு பிராண்டு, அது அந்த ஒரு பர்டிகுலர் பிராண்டு அவங்க கொண்டாந்துருக்காங்க. அதை நீங்கள் சொல்லும்போது நம்ம மைண்டு வேற எங்கேயோ போகுதுன்ற மாதிரி போகுது சார். போகுது, என்ன செய்யுது, அது ஈரக்கரை. சரி, அவமானக்கரை, ரைட்டு. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா சமூகம் எங்கே போயிடுதுன்னு கேட்குறாரு.
சமூகமே கைசடையாகவும் சாக்கடையாகவும் இருக்கும்போது இது எங்கே போகும்? இது எங்கே போனால் தான் என்ன நமக்கு என்ன அதாவது சாக்கடையை நோக்கி போகிறதுன்னு சொல்ல, சமூகமே சாக்கடையாகி விட்டது. அப்புறம் அது எங்கே போனா சாக்கடை தண்ணி எங்கே போகும்? அங்கேயே தான் தேங்கி இருக்கும். ஆற்று வெள்ளம் நல்ல சுத்தமான நீராக இருந்தால் அது வேகமாக ஓடும், கடலை நோக்கி ஓடும், இல்லை நடுவில் பயன்படும். இது சாக்கடையாக போய்விட்டது சமூகம். அப்போ எங்கே போகும்? இங்கே தான் தேங்கி இருக்கும். இதிலிருந்து வெளியே நம்ம வரக்கூடிய, அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிகள் மோசமாக இருக்கிறார்கள், அதிகாரிகள் மோசமாக இருக்கிறார்கள், அப்படி தான் இருப்பாங்க. இந்த சாக்கடையிலேருந்து எந்திரிச்சு வரும்போது சவாத வாசனையா வரும். ஏங்க சாக்கடையிலேருந்து ஒரு பண்ணி வருதுன்னா என்ன ஒரே நாத்தம் அடிக்குதுன்னா பின்ன அது பண்ணி வர்றது சாக்கடையிலேருந்து. அப்புறம் என்ன பெரிய அப்படியே மல்லிகைப்பூ வாசனையாக வரும். அவ்வளோதான். ஓகே சார். அடுத்து கோலாலம்பூர். டக்குன்னு பார்த்தோன்னா கோபாலபுரம் மாதிரி தெரிஞ்சது சார். உங்களுக்கு எல்லாமே தெரியும். நீங்கள் கோலாலம்பூரே அப்புறம் நாங்கள் விலைக்கு வாங்கிக்கிற மாதிரி இருக்கோம். நீங்கள் வந்து அது பாவம் மலேசியா நாட்டில் போயிச்சு போகிறாங்க, விட்டுருங்க. அதே கோலாலம்பூர்ல இருந்து விமல்நாதன் கேட்டிருக்காரு சார். சரிங்க. நடிகர் விஜய் மாலை 6 மணிக்கு மேல் வெளியே வரமாட்டார் என்கிறாரே திருச்சி எஸ்டி சூர்யா அவர்கள். 6 மணிக்கு மேல் வர சிவாவுடைய மகன் அவர் பாஜக இருந்தார். அப்புறம் இப்போ விலகிட்டார் போல இருக்கு. அவர் கொஞ்சம் பரபரப்பாக நிறைய பேட்டி கொடுக்குறாரு. அரசியல் ரீதியாக வந்து நிறைய பரபரப்பாக கொடுக்குறாரு. அவருக்குன்னு ஒரு பாணி சிரிச்சுக்கிட்டே கொடுக்குறாரு. அப்படி வெள்ளந்தியாக சிரிக்கிற மாதிரி சிரிப்பார். அதை பரபரப்பாக அவர் பேசுனதெல்லாம் போகுது. அவர் சொல்கிறாரு விஜய் 6 மணிக்கு மேலே வரமாட்டாருன்னு சொல்கிறாரு. அப்புறம் ஃபர்தராக சொல்லும்போது அவருக்கு சில பழக்கங்கள் இருக்குது, அதனால் வரமாட்டாருன்னு சொல்லி ஏதோ சொல்கிறாரு. அது உண்மையாக இல்லையா நமக்கு தெரியாது. சொல்வது சூர்யா. ஆமாம், அவர் சொல்கிறாரு. அவர் சொன்னார் 6 மணிக்கு மேலே ஆட்டோ ஓடாதுன்னு. ஆமாம், ஆட்டோ ஓடாதுன்னு சொல்லியிருக்காரு. அது உண்மையா இல்லையா நமக்கு தெரியாது. நம்ம அதனால் அதை வந்து விமர்சனம். ஆனால் என்னென்ன வருத்தமாக இருக்குன்னா, இன்னைக்கு வரக்கூடிய ஒரு தலைவரை இப்படி சொல்கிறாங்க, இன்னொரு தலைவர் அவர் வந்து காலையில் 11 மணிக்கு முன்னால் யாரையும் பார்க்க மாட்டார், 11 மணிக்கு அப்புறம் தான் எந்த மீட்டிங்குமே வைக்கணும், அவர் அப்போ தான் பார்ப்பாருன்னு சொல்கிறார் அவர். ஆமாம், அந்த பக்கம். சரிங்களா? இப்படி இந்த இளைய தலைமுறையிடம் வந்து அரசியல்வாதிகளிடம் வந்து நம்ம வந்து எதிர்பார்ப்பு வந்து மக்களுக்கு அதிகமாக இருக்கிறது பொதுவாக. அவருக்கு அப்புறம் இவருக்கு அப்புறம் இவர் அப்படின்லாம் வரும்பொழுது நம்ம எதிர்பார்ப்புகள், இவர் வந்து திறமையாக. ஆனால் ஒருத்தர் வந்து 6 மணிக்கு மேலே வந்து வெளியே வர மாட்டார், ஒருத்தர் காலையில் 11 மணி வரைக்கும் எந்திரிக்க மாட்டார். ஏன்னா நைட்டு படுக்க போகும்போது 3 மணி ஆகும். அவர் போகும் பாதையே வந்து இது போதை பாதையே வந்து அது வந்து அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க. தெரியல. இதில் வந்து சில பேர் கேட்குறாங்க, ஐயா இன்னையா வீட்லேயே இப்படி வச்சுக்கிட்டு ஊருக்கு உபதேசமானலாம் கேட்குறாங்க. அதெல்லாம் விடுங்க. இளம் தலைமுறையினர் இப்படி கெட்டு போகிறாங்க. நான் சொல்கிறது வந்து அரசியல்வாதிகள் மட்டுமில்லை, பொதுவாகவே இளம் தலைமுறையினர் வந்து பார்த்திங்கன்னா போதைப்பொருள் நடமாட்டம், டாஸ்மாக்கு, மது, இது எல்லாமே அதிகமாக இருக்குது. ஏன் தண்ணி அடிச்சுட்டு கார் ஓட்டுறது வந்து ரொம்ப சாதாரணமாக நடக்குது. அங்கங்கே பிடிக்கிறாங்க, போலீஸில் பிடிச்சி ஊத சொல்லி சில சமயம் ஃபைன் போடுறாங்க, சில சமயம் வேறு மாதிரி டீல் பண்ணிடுறாங்க. இருந்தால் கூட அது குறைதான் பார்த்தீங்கன்னா இல்லை. அப்போ கூட வந்து அவன் தண்ணி அடிச்சுட்டு இந்த ரோட்டில் போனால் போலீஸ் நிற்பாங்க, வேறு ரோட்டில் போகலாம் தான் நினைக்கிறானே தவிர தண்ணி அடிச்சுட்டு வண்டி ஓட்டக்கூடாது, அது தவறு அப்படிங்கிற எண்ணம் வரல அது தலைமுறையில். அது நம்மிடமிருந்து அதான் சொல்லுவாங்க, வி ஆர் தி ப்ரொஜெக்டட் இமேஜ். அரசியல்வாதியை கேட்டிங்கன்னா வி ஆர் தி ப்ரொஜெக்டட் இமேஜ் ஆஃப் தி ராட்டன் சொசைட்டிமாங்க. சமுதாய சாக்கடையிலிருந்து நம்ம இப்போ தான் பேசணும் வேற ஒரு சூழ்நிலையில். அப்படி வரும்பொழுது அந்த நாற்றம் உடை நாற்றம் வீசத்தான் செய்யும் அரசியல்வாதியாக இருந்தாலும். நான் வந்து விஜயை பற்றி பேசலை, வேறு அரசியல்வாதியை பற்றி பேசலை. சூர்யா சொன்னது உண்மையா இல்லையா எனக்கு தெரியாது. ஆனால் இளம் தலைமுறையினர் நம்ம பொதுவாக சொல்லுவோம், சமுதாயத்தை சொல்லுவோம், இப்படி கெட்டு போவது தவறு. ஓகே சார். அடுத்ததாக மானாமதுரையிலிருந்து சதீஷ். உத்தரப்பிரதேசத்தில் திருமண விருந்தில் பன்னீர் பரிமாறாததால் கோபத்தில் உறவினர் மணப்பந்தலுக்குள் பஸ்ஸை ஓட்டி மோதி இருக்கிறாரே. ரொம்ப கோபக்காரா இருப்பாரோ. பன்னீர்னா அந்த பன்னீர் டிக்கா, பன்னீர் புர்ஜின்னு சொல்லுவாங்கல்ல, இந்த வெண்ணெயை வச்சு கட்டி, வெண்ணெய் கட்டி வறுத்து செய்கிறாங்க பன்னீர். பன்னீர் இல்லைன்னா மணப்பந்தலில் விருந்து, கல்யாணத்தில் விருந்து வந்து எப்படி அப்படின்னு சொல்லி உள்ளே மோதிட்டாங்க, பஸ்ஸை கொண்ட விட்டு. இங்கே ஒரு பன்னீர்
அவரை யாருமே கண்டுக்க மாட்டேன்றாங்க. யார் பஸ் கொண்டு விடுவா? ஆமாம், பஸ் இல்லை, சைக்கிளில் கூட யாரும் வந்து மோதிரத்துக்கு வந்து யாரும் அவருக்கு சப்போர்ட்டுக்கு யாரும் இல்லை. நீங்கள் அந்த பன்னீரை பற்றி பேசும்போது எனக்கு இங்கே தமிழ்நாட்டு பன்னீர் தான் ஞாபகம் வருது. பஸ்ஸு வேண்டாமையா, ஒரு சைக்கிளில் ஒரு டபுள் சாவதி ஏறி யாராவது வந்து என்னையா பன்னீருக்கு வந்து ஒன்றும் நீங்கள் பதவி கொடுக்கல, பன்னீருக்கு வந்து ஏன் வந்து விருந்தில் பன்னீர் இல்லை, கூட்டணியில் ஏன் பன்னீர் இல்லை அப்படின்னு கேட்குறதுக்கு ஒரு இது இல்லாமல் வந்து ஒரு பன்னீர் இருக்கார். உத்தரப்பிரதேச பன்னீரை பற்றி பேசி என்ன பண்ண? ஓகே சார், கடைசி கேள்வியாக ஸ்ரீரங்கத்திலிருந்து மைதிலி ராகவன் கேட்டிருக்காங்க சார், பாகிஸ்தானுடன் நேரடி போர் வருமா வராதா, ஏதாவது அறிகுறி தெரியுமா தெரியாதன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. போர் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்மளோட பொறுத்த வரைக்கும் பொதுவாக வந்து பொதுவான ஒரு அபிப்பிராயம் வந்து நேரடியாக தாக்குதல், குண்டு வீசுதல், விமானங்களில் பூந்து அங்கே தாக்குதல் அப்படின்னு ஒரு இது வந்து கன்வென்ஷனல் வார் அப்படின்னு சொல்லக்கூடியது. போன அந்த பகல்காமில் நடந்தது வந்து 22ஆம் தேதி என்னமோ நடந்துச்சு. கிட்டத்தட்ட அதில் ஒரு 8 நாள் 9 நாள், இன்றைக்கி வந்து ஒரு 15 நாள், அது கிட்டத்தட்ட 2 வாரம் ஆயிடுச்சு. பாகிஸ்தான் படபடப்பில் இருக்குது. அங்கே உள்ள இராணுவ தளபதிகள் அசீம் முனீர் உட்பட அவங்க வந்து தங்களுடைய குடும்பங்களையெல்லாம் லண்டனுக்கு அனுப்புகிறாங்க பயந்துக்கிட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? தாக்குதல் தீவிரமாக இருக்கும். எனக்கு மோடிக்கிட்ட பிடிச்ச ஒரு விஷயமே, அதாவது எப்பவுமே நீங்கள் வந்து ஒருத்தனை வந்து அடிக்கிற வரைக்கும் தான் அவனுக்கு பயம் இருக்கும். அடிப்பேன், நீங்கள் அடிச்சிருவீங்களோன்னு பயம் இருக்கும்போது தான் வந்து அது பயமாக இருக்கும். நீங்கள் ஒரு அடி வச்சிட்டீங்கன்னு வச்சுங்க, அந்த பயம் போயிடும், அவன் தெளிஞ்சிருவான், பயம் தெளிஞ்சிரும் அவனுக்கு. அது மாதிரி இப்போ வந்து போர் தொடுப்பாங்களோட சிந்து நதியை நிறுத்திட்டாரு. இப்போ நேற்று கூட 2 கிளை நதிகள்லாம் நிறுத்திட்டாங்க. ஒரு பக்கம் அது வறண்டு போகும், திடீர்னு ஒரு பக்கம் திறந்து விட்டாங்கன்னா வந்து வெள்ளமாக போகும். வெள்ளமாக இருந்தாலும் விவசாயம் பாதிப்பு, வறண்டு போனாலும் பாதிப்பு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஐஎம்எஃப்பில் வந்து அவங்களுக்கு வந்து $7 பில்லியன் வந்து ஏதோ உதவி இப்போ அவங்க கேட்டு கடன் கொடுக்குற மாதிரி இருக்காங்க சர்வதேச நிதி முனையத்துலேருந்து. ஐஎம்எஃப்பில் நம்ம ஐஎம்எஃப்பில் அங்கே இருந்தால் நம்மளுடைய பிரதிநிதி ஒருத்தர், அவர் பேர் கிருஷ்ணமூர்த்தி சுப்பிரமணியமோ நம்ம பேர், அவரே வந்து அவர் 6 மாதத்துல வரைக்கும் இன்னும் பதவி இருக்குது, நீ சீக்கிரம் வீட்டுக்கு வாயான்னு கூப்பிட்டுட்டாங்க. ஏன்னா இப்போ ஐஎம்எஃப்பில் வந்து அந்த கடன் வந்து, ஏன்னா நீங்கள் கடன் கொடுத்தீர்களானால் இதை வந்து அவர்கள் வந்து தீவிரவாதத்திற்கு தான் செலவு செய்வார்கள். அதே மாதிரி உலக நாடுகளுடைய சப்போர்ட் பூரா வந்து இந்தியாவுக்கு. அதே மாதிரி இந்த வர்த்தகத்தெல்லாம் வந்து நிறுத்திட்டாங்க. பாகிஸ்தான் உடன் வந்து எந்த வர்த்தகமும் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க, கப்பல்லாம். ஆக பொருளாதார ரீதியாக அவர்களது குரல் வலையை நசுக்குகிறார். நிதி பொருளாதாரம் உலக மற்றவங்களுடையது. அதில் மிஞ்சி போனால் யார்? சீனா மட்டும்தான். துருக்கியில் பார்த்தீங்கன்னா துருக்கிக்காரன் வந்து ஒரு கப்பல் நிறையாவோ ஒரு வந்திருக்காங்க. இல்லை வந்து இல்லை ஆயுதங்கள்னு சொல்லிட்டு அவன் என்ன சொல்லிட்டான், அதுக்கப்புறம் வந்து இங்கேருந்து ஒரு தொலைபேசியில் போய் கேட்டு, உங்களுக்கு வெள்ளம் வந்தபோது நீங்கள் வந்து நாங்கள் தானே வந்து முதல்ல இந்தியா தானே உதவி பண்ணிச்சினோன்னு, நாங்கள் அனுப்பவே இல்லைன்னு மறுத்துட்டான். உள்ளுக்குள்ளே ஒரு கால் ரகசியமாக திருட்டுத்தனமாக அனுப்பிச்சானா என்னமோ தெரியல, இல்லை அனுப்புறதா இருந்து ஆயத்தமாக இருந்து அதை கேன்சல் பண்ணிட்டாங்களோ. ஆக இப்படி உலக நாடுகள் வந்து சவுதி அரேபியாவும் வந்து கொட்டாரம். இப்போ பாகிஸ்தான்லேருந்து இப்போ ஷபாஸ் ஷெரீஃப் வந்து அங்கே போய் சவுதி அரேபியாவில் உட்காந்து கெஞ்சுறாரு, இந்தியாவிட்ட பேசுங்க. அவ்வளோலாம் ஒன்றும் தீவிரமாக ஒன்றும் ரொம்ப ஆக்ரோஷமாக. ஏன்னா நம்ம வந்து ரஃபேல் அந்த இது மட்டும் இப்போ சமீபத்தில் 26 ரஃபேல் விமானங்கள் வந்து ஆர்டர் கொடுத்தது வந்து 65,000 கோடி. பாகிஸ்தானுடைய ஒரு வருஷத்துக்கான பாதுகாப்பு பட்ஜெட்டு அதான் 65,000. இது ஒரே ஒரு ஆர்டரில் மட்டும் நம்ம செலவு பண்ணுறோம். இது இருக்குது. அதாவது போர் வருமா வராதானா, போர்னா என்ன அப்படிங்கிறதுக்கு மோடி தலைமையிலான இந்த அரசு வந்து ஒரு வித்தியாசமான அணுகுமுறையை கொண்டு வந்திருக்கிறது. போர்னா டைரெக்டாக போய் அப்படி பார்க்கும்போது 2 பக்கமும் பாதிப்பு வரும். பாகிஸ்தான் என்னதான் நீங்கள் பலவீனமாக இருக்குன்னு சொன்னாலும் ரோக் நேஷன். நீங்கள் வந்து அப்பாவிகள் உயிரை வந்து அந்த காலத்திலேயே பங்களாதேஷோட உருவான போது அந்த 1971 போரில் பார்த்தீங்கன்னா 93,000 வந்து பாகிஸ்தானியர்கள் வந்து இந்திய சிறையில் வந்து கைதாகி இருந்தார்கள். அந்த போரில் வந்து பிடிக்கப்பட்டார். அந்த அவங்க ஜெனரல் நியாசின் அவர் வந்து சரண்டர் ஆனார்.
இதுக்கு மேலே போர் புரிய முடியாதுன்னு பாகிஸ்தான் தளபதி. இந்தியாவில் வந்து இந்திரா காந்தி அவர்கள் பிரதமராக இருக்கும்பொழுது அந்த 93,000 பேரையும் வந்து ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி கேட்டாங்க, ரிலீஸ் பண்ணாங்க. நியாயமான விஷயம். போருக்காக வந்தோம், சமாதானம் ஆகிப்போச்சு, அவங்கள வச்சு சாப்பாடு போடுறதுல என்ன இருக்குது. ஆனால் இந்திய இராணுவ வீரர்கள் சுமார் 100 பேர் வந்து அங்கே வந்து பாகிஸ்தானில் இருந்தான் பாருங்க. நம்ம கேட்கவும் இல்லை, அவன் விடவும் இல்லை. 93,000 பேர், கிட்டத்தட்ட 1,00,000 பேர் வந்து அவனை பிடிச்சி வச்சதை நம்ம வந்து விட்டுட்டோம். சமாதான ஒப்பந்தம் கையெழுத்தான ஒன்று. சமாதான ஒப்பந்தம் என்ன, சமாதானம் இல்லை, சரண்டர் ஒப்பந்தம், சரணாகதி ஒப்பந்தம். ஆனால் வந்து அப்போது இப்போ கூட நிறைய வந்து எதிர்கட்சியெல்லாம் பேசுகிறாங்க. நம்ம இதை அன்புடன் வந்து தமிழ்நாட்டிலேயே பேசுகிறாங்க. இவர் நம்ம ஆசிரியர் வீரமணி ஐயா கூட வந்து விடுதலையில் வந்து அவருடைய பத்திரிகையில் வந்து இது தலைப்பில் போட்டிருக்காரு. பாகிஸ்தானியர் 509 பேர் கண்ணீருடன் எல்லையில் வந்து கண்ணீர் மல்கன் இருக்கிறார்கள். அவருடைய இந்திய உறவினர்கள்லாம் கண்ணீர் சிந்துகிறார். தலைப்பு செய்தி. 28 பேர் நம்ம இந்தியர்கள், இந்துக்கள். நான் இந்துக்கள்னு சொல்லலை, இந்தியர்கள்னு சொல்கிறேன். ஏன்னா அதில் ஒரு இஸ்லாமியர் இருக்கிறார், ஒரு கிறிஸ்தவர் இருக்கார். ஆனாலும் வந்து இந்தியர்கள் இவர்கள் வந்து அது வந்து 20 பேருக்கு மேலே வந்து ஆண்கள் வந்து அவமானப்படுத்தப்பட்டு, அவர்கள் வந்து இஸ்லாமியர்களா இல்லையா என்று தெரிந்து கொள்வதற்காக அவர்களுடைய ஆடைகளை அவிழ்த்து பார்த்து அவமானப்படுத்தப்பட்டு, அவர்களுடைய 5 நாள் முன்னால் கல்யாணம் ஆனவன், 1 மாதம் முன்னால் கல்யாணம் ஆனவன், வயசானவங்க, இவங்க அவங்க குடும்பத்துடைய குழந்தைகளுக்கு முன்னாலேயே வந்து கண் முன்னாலேயே வந்து கொலை பண்ணியிருக்காங்க. இது தலைப்பு வந்து உங்களுக்கு ஒன்றுமே கிடைக்கலையா? 500 பேர் பாகிஸ்தானியர்கள் வந்து அவங்க நாட்டுக்கு இல்லை, மனிதாபிமானம்ங்கிறது எல்லாருக்கும் இருக்க வேண்டியது தான். அதில் வந்து நான் ஒன்றும் சொல்லலை. உதாரணமாக ஒரு பாகிஸ்தானிய குழந்தைக்கு வந்து இங்கே மருத்துவம் அப்படின்னு சொன்னால் அந்த மருத்துவம் முடிந்து அது வந்து செல்வதற்கு வந்து ஒரு தேதி இல்லாமல் அதை நீட்டித்து அது அந்த மருத்துவத்தை நல்லபடியாக ஒரு ஏதோ ஆப்ரேஷனோ ஏதோ பண்ணிவிட்டு அது முடிச்சுட்டு ஓரளவுக்கு குணமாகி அது திரும்பி செல்கிற வரைக்கும் அந்த விசா வந்து நீட்டிக்கப்பட வேண்டும், விதிவிலக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று நான் உறுதியாக என்னுடைய கருத்து. இப்போ மத்திய அரசு வந்து ஒரே மாதிரி வந்து எல்லா 29ஆம் தேதினா 29ஆம் தேதி வெளியில் போயிடணும் அப்படின்னு சொல்கிறதுல எனக்கு வந்து கருத்து வேறுபாடு உண்டு. நீங்கள் சொல்வது ஓகே, ஆனால் வந்து சில விதிவிலக்குகள் நியாயமான விஷயங்களில், அதாவது உடல் நலம் சரியில்லாமல் இருக்கிறவங்க, போக முடியாத சில காரணங்களால் இருக்கிறவங்க, இப்படிப்பட்டவர்களுக்கு வந்து மனிதாபிமானத்தின் காரணமாக அதை வந்து விதிவிலக்கு கொடுக்க வேண்டும். அந்த விதிவிலக்கு வந்து அவங்க அப்ளை பண்ணி வாங்கணும். ஏன்னா அப்படின்னு சொல்லி பொதுவாக வந்து நீங்கள் வந்து உடம்பு சரியில்லைன்னா நீங்கள் போக வேணாம்னு சொன்னால் எல்லாரும் உடம்பு சரியில்லைன்னு சொல்லி ஆஸ்பத்திரியில் போய் படுத்துவாங்க. அப்படி முடியாத ஒரு கேஸ் டு கேஸ் பேசிஸில் வந்து நியாயமான விஷயங்களில் பாகிஸ்தானியர்கள் என்றாலும் அவர்கள் அப்பாவிகள், அதை வந்து நான் ஏற்றுக்கொள்கிறேன். இல்லை சார், இந்த வார்த்தையில் எனக்கு ஒரு முரண் இருக்குது. அப்பாவிகள் நம்ம சொல்லிடுறோம் எல்லாரையுமே. ஆனால் இப்போது வரை இந்த 26 பேர் இறந்ததுக்கும் சரி, அதுக்கு முன்னாடி ஏற்பட்ட தாக்குதல் இறந்ததுக்கும் சரி, எந்த இடத்துலாவது நீங்கள் செய்வது தவறு அப்படின்னு சொந்த நாட்டை எதிர்த்து என்னைக்காச்சும் குரல் கொடுத்துருக்காங்களா? இல்லை, அதுதான். இல்லை அங்கே தான் என்ன சொல்கிறேன், மனிதாபிமானம்ங்கிறது வேற. இது மோடியை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக பாகிஸ்தானை ஆதரிக்கும் அந்த ஒரு நிலை இருக்கிறது இல்லையா? அது வந்து அதாவது எதிரிகளை விட துரோகிகள் தான் வந்து ஆபத்தானவர்கள். கண்டிப்பாக. இப்போ இங்கே வந்து நம்ம வந்து இப்போ தான் ஒரு உதாரணம் பேசணும், தலையங்க எழுதினவர்னு. இப்போ தமிழ்நாட்டிலேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாகிஸ்தானிய வந்து அவர்கள் மனிதர்கள் தானே. இந்த 28 பேரை சுட்ட போது அந்த மனிதாபிமானம் எங்கே போனது? பாகிஸ்தானை கண்டிக்க வேண்டாமா? இஸ்லாமியர்கள்னு சொல்லி கண்டிக்க வேண்டாம், நீங்க பாகிஸ்தானியர்கள் என்று சொல்லி கண்டிக்கலாமே. இப்போ பாகிஸ்தான் இஸ்லாமிய நாடாக இருந்தாலும் இந்த தீவிரவாதிகள் இஸ்லாமியர்களாக இருந்தாலும் இப்போ வெளியில் வந்துருச்சு. ஹபீஸ் சையது, சாதிக் மூசான்னு அந்த இதுலேயே படையிலேயே இருந்தவரை வந்து மெதுவாக அவரை டிஸ்மிஸ் பண்ணுற மாதிரி பண்ணி அவர் தான் வந்து தலைமை ஏற்று பண்ணாங்க, போனாங்க, வந்தாங்க. பாகிஸ்தான் அரசு வந்து எப்படியெல்லாம் செயல்பட்டது, சேட்டலைட்டு ஃபோனெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படி பண்ணாங்க, எல்லாமே வெளியில் வந்துருச்சு. நீங்கள் வந்து மதம் ரீதியாக பார்க்க வேண்டாம். உலக இஸ்லாமிய நாடுகளே பாகிஸ்தானை கண்டிக்கிறது. இந்த உள்ளூர் கண்டுபிடிக்க முடியல. நம்ம உள்ளூர் துரோகிகள் இருக்காங்களே, அதுதான் சொன்னேன், எதிரிகளை விட துரோகிகள் ஆபத்தானவர்கள். அந்த வகையில் வந்து இவர்கள் வந்து இப்போ கேரளாவில் பார்த்தீங்கன்னா ஒரு இதே உதாரணம் சொல்லி முடிச்சிடுறேன். இப்போ கேரளாவில் பார்த்தீங்கன்னா இது தொடர்பான ஒரு விஷயம். சாதாரண கம்யூனிஸ்ட் ஆட்சி அங்கே, அது வந்து ஏதோ ஒரு போராட்டம், அதாவது முஸ்லீம்கள் சில ஏரியாவில் பார்த்தீங்கன்னா வயநாடு,
அந்த மாதிரி சில இடங்களில் வந்து இஸ்லாமியர்கள் அதிகமாக இருப்பார்கள். அது எல்லா இடத்துலையும். இப்போ மேற்கு வங்காளத்தில் முர்ஷிதாபாத்தில், திருநெல்வேலியில் பார்த்தீங்கன்னா மேலப்பாளையத்தில், இந்த பக்கம் ஆம்பூரில், இப்படி சில பகுதிகளில் சில அவர்கள் வந்து அதிகமாக இருப்பது இயல்பாக அமைந்து விட்டது, இல்லை அப்படியே மெதுவாக வளர்ந்து விட்டது. ரைட்டு. அங்கே கேரளாவில் போராட்டத்தில் முஸ்லீம் லீக் நீங்கள் வந்து இந்து மக்கள் கட்சின்னு வச்சுக்கூடாதும்பாங்க. இந்து பேரில் கட்சி வச்சுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதாவது தேர்தல் அரசியலில் இந்து மக்கள் கட்சி அர்ஜுன் சம்பத் இருக்குது, ஆனால் தேர்தல் அரசியலில். ஆனால் முஸ்லீம் லீக் இருக்கலாம். ஆமாம், ஒரு முஸ்லீம் லீக் இல்லை. IUMLன்னு ஒன்று இருக்குது, வேறு முஸ்லீம் லீக்குகள் வேறு பேர்கள் இருக்குது. முஸ்லீம்ங்கிற பேரில் வந்து நீங்கள் கட்சி ஆரம்பித்து தேர்தலில் நிற்கலாம். இந்துங்கிற பேரில் கட்சி ஆரம்பித்தா நீங்கள் அதே மாதிரி தான். நீங்கள் வந்து இந்துங்கிற பேரில் பகவத்கீதையை வந்து எந்த பள்ளிக்கூடத்துலையும் சொல்லிக் கொடுக்கக்கூடாது, ஆனால் குரானை வந்து மதராசாக்களில் சொல்லிக் கொடுப்பார்கள், பைபிளை வந்து சர்ச்சுகளில் சொல்லி. மத சார்பற்ற இந்தியாவிலேயே மிகப்பெரிய பம்மாத்து ஏமாற்று மோசடி என்பது இந்த மத சார்பற்ற என்ற வார்த்தை. இது வந்து சரி சார், இந்த பிஜேபியில் தேஜஸ்வி அவர் சொன்னார்ல, ஒரு முஸ்லீமா இருக்கலாம், கிறிஸ்தவனா இருக்கலாம், ஆனால் இந்து மட்டும் மத சார்பற்ற இருக்கணும். ஏன் அது மட்டும் இல்லாமல் கேரளாவில் வந்து ஒரு முஸ்லீம் லீக் ஏதோ ஒரு, அதாவது அவங்க வந்து பிஜேபி RSSக்கு எதிராக போராட்டம் செய்கிறார்கள். பிஜேபி RSS இல்லாமல் இந்துக்களே இல்லையா? பிஜேபி என்ற கட்சி வருவதற்கு முன்னால் இந்துக்கள் இந்த நாட்டில் இல்லவே இல்லையா? ஆயிரக்கணக்கான வருஷங்களாக இது இந்து நாடு தானே. இங்கே இருக்கிற இஸ்லாமியர்களோ கிறிஸ்தவர்களோ வந்து அப்படியே இவங்கெல்லாம் வந்து வெள்ளக்காரன் பரம்பரை, மோலாயர் பரம்பரையா? இல்லை, நம்ம சகோதரர்கள் இங்கே இருந்தவங்க ஏதோ சில காரணங்களால் மதம் மாறி இருக்கிறார்கள். அப்போது இந்துக்களை உயிரோடு எரியுங்கள் கோஷம், நடு ரோட்டில் போராட்டம். ராமாயணம் படிக்க உங்களுக்கு உயிர் இருக்காது, அப்புறம் கோயிலுக்குள்ளேயே இந்துக்களை தூக்கிலிடுவோம், அரசியல் போராட்டம், ஊர்வலம். இது எங்கே ஆரம்பிச்சதுன்னால் மகாத்மா மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி என்ற மகாத்மா காந்தி. எதுக்காக நான் அப்படி சொல்கிறேன்னா, அவர் தான் ஆரம்பித்து விட்டார். சில விஷயங்களில் வந்து அவர் செய்த நல்ல விஷயங்களையும் நாம் பாராட்டுறோம், அதே சமயத்தில் அவர் செய்த தவறுகளையும் சுட்டி காட்ட வேண்டியது. யாருமே வந்து விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் கிடையாது. கோயிலுக்குள்ளே வந்து குரான் படிக்கணும்னு வந்து பிடிவாதம் பிடித்தார். அப்போ வந்து அங்கே இருந்த ஒரு பெண்மணி வந்து கேட்டாங்க, இதையே வந்து நீங்கள் மசூதியில் வந்து பகவத்கீதை படிக்க அவர்கள் அனுமதிப்பார்களா? அவர்கள் அனுமதித்தார்கள் என்றால் இங்கேயும் படிக்கலாம், அப்படி இல்லைன்னா படிக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. உடனே அவர் காவல்துறையை கூப்பிட்டு அந்த பெண்மணி அதை ஒட்டி பேசியவர்களை வந்து அங்கிருந்து அகற்றினார். பிடிவாதமாக குரானை படிக்க செய்தார். இது ஏன் இங்கே மட்டும்? இதை பண்ணுங்க, அங்கேயும் போய் பகவத்கீதை படிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அப்படி செஞ்சிருந்தால் அது மத சார்பற்ற. இப்படி இது வந்து அங்கே அப்போலேருந்தே ஆரம்பம் பிரச்சனை. இனி அது போக போக இன்னும் அதிகமாக தான் ஆகிருக்கு. இப்போ கேரளாவில் வந்து மிகப்பெரிய ஒரு ஊர்வலம் போராட்டத்தில் இப்படி வந்து, அப்போ நீங்கள் இது தீவிரவாதம் இல்லையா? இந்துக்களை உயிரோடு கோயிலுக்குள்ளே தூக்கிலிடுங்கள், உயிரோடு எரியுங்கள், கொளுத்துங்கள் அப்படின்னு சொன்னால், பொது வெளியில் மைக் வச்சுக்கிட்டு பேசிட்டு போராட்டம் பண்ணுறாங்க, ஊர்வலம் போகிறாங்கன்னால் இதையெல்லாம் நீதிமன்றங்கள் பார்த்து கொண்டு தானே இருக்கிறது. ஏன்னா எல்லாருக்கும் பயம். என்னென்னா இந்துக்களின் சகிப்புத்தன்மையை வந்து அவர்கள் வந்து டேக்கிங் அட்வான்டேஜ் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர்கள் வந்து அதை எக்ஸ்ப்ளாய்ட் செய்து விடுகிறார்கள். இதுதான் இந்த பாகிஸ்தானுக்கு எதிரான ஒரு இதில் வரும்பொழுது இந்தியா, நாம் அனைவரும் இந்தியராக இருப்போம், அதில் வந்து மாநிலம் வேண்டாம், மொழி வேண்டாம், இது சாதி வேண்டாம், மதம் வேண்டாம், நாம் அனைவரும் இந்தியர்கள். காஷ்மீர் மறுபடியும் காஷ்மீரில் உள்ள இஸ்லாமியர்கள் தான் அதிகம். காஷ்மீரில் அமைதி நிலவணும், தீவிரவாதத்தை தாண்டி அங்கே தொழிற்சாலைகள் வர வேண்டும், அங்கே வேலைவாய்ப்புகள் பெருக வேண்டும், வர்த்தகங்கள் பெருக வேண்டும். இதுதானே நம்மளுடைய நோக்கமாக இருக்கணும். இது ரெண்டு பேருக்குள்ளே மூட்டி விட்டுக்கிட்டே இருந்தால் வந்து என்னைக்கு இதை மூட்டி விடுறவன் வந்து பாகிஸ்தான்காரனாக இருந்தால் நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது. அவன் இந்தியாவுக்கு எதிராக ஒரு நிலையில் இருக்கிறான். உள்ளுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு இங்கே அதுதான் சொன்னேன், எதிரிகளை விட துரோகிகள் வந்து என்றைக்குமே ஆபத்தானவர்கள். இதுதான் வந்து நடந்தது. ஓகே சார், நேர்களுடைய கேள்விகள்லாம் முடிஞ்சது. அடுத்து அந்த காதோடு ஏதாவது ஒரு புதிய ஒரு நிகழ்வை கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஜோசியத்தில் நம்பிக்கை இருக்கா? ஜோசியத்தில் பாதிக்கு பாதி. அது என்ன, எந்த பாதி? முதல் பாதியா? வேற நல்லது நடந்தா ஏத்துக்குவான், கெட்டதுன்னா இல்ல போயின்றோம், அந்த மாதிரி. அப்படியா? அப்படி போயிடும். இல்லை, பரவாயில்ல, பகுத்தறிவா இருக்கீங்க. ரைட்டு. நானும் பகுத்தறிவான ஒரு ஜோசியம் தான் சொல்ல போறேன். ஒரு விஷயம் தான் ஜோசியம். கரெக்ட், ஜோசிய விஷயம். ஓகே. விவகாரம் வந்து ஜோசியம். ஒரு
ஆன்மீக பற்றுள்ள ஒரு 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 பவர் சென்டர், தமிழ்நாட்டின் அதிகார மையம். ஓகே. இல்லை அதிகார மையத்துக்கு அருகில் இருப்பவர் ஆன்மீகவாதி. அந்த பெண்மணி வந்து போய் ஜோசியம் கேட்டிருக்காங்க, ஏங்க அடுத்தது என் பையன் முதல்வராக வருவாரா தமிழ்நாட்டுக்கு, இல்லை புதுசாக ஒரு பையன் வந்திருக்காரு புதுசாக, அந்த பையனால் இது கெட்டு போகுமா, அவருடைய ஜாதகத்தையும் இவருடைய ஜாதகத்தையும் எடுத்துகிட்டு போய் என் பையன் ஜாதகத்தையும் பாருங்கள், அந்த பையன் ஜாதகத்தையும் பாருங்கள், இந்த ஜாதகம் வந்து இதை குறுக்க வந்து கெடுத்துருமா அப்படின்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லி கொண்டு போய் கொடுத்த உடனே, அதாவது அந்த ஜாதகத்திற்கு இந்த என் பையன் ஜாதகத்திற்கு முதல்வராகும் வாய்ப்பு இருக்கிறதா, அந்த இன்னொரு பையனுக்கு இருக்கிறதா, பையன்னு நம்ம சொல்லுது அவங்களுக்கே பையர்னு சொல்கிற அளவுக்கு வயசாகிடுச்சு, இருந்தாலும் அவங்களுக்கு பையன் தானே, மகன் தானே, சரி அதனால் அடுத்த தலைமுறை அப்படின்னு அதை வந்து போய் கேட்டிருக்காங்க. ஜோசியர் கில்லாடியான ஆள், இது இப்படி சொன்னாலும் வம்பு அப்படி சொன்னாலும் வம்பு எதுக்குன்னு சொல்லி அந்த ஆள் என்ன பண்ணார், அவர் பிழைக்க வேணாமா, அவர் என்ன பண்ணார், அப்போ எனக்கு வாய்ப்பு இருக்குது, அவருக்கு வந்து முதல்வராவதற்கு 2026 வாய்ப்பு இல்லை, ஆனால் உங்கள் பையன் முதல்வராகிறத கெடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அவருடைய ஆக்டிவிட்டீஸ்னால நடவடிக்கையினால் செயல்பாடுகள்னால உங்கள் பையன் முதல்வராகிறதுல குழப்பங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அவர் முதல்வராக மாட்டார், அவர் முதல்வராக மாட்டார்னு சொன்னாலே நமக்கு பாதி சந்தோஷம், நீங்கள் ஒரு பாதி சொன்னீங்களா அந்த மாதிரி சந்தோஷம், அந்த பாதி சந்தோஷம் இப்படின்னு சொல்லி விட்டவன தான் இது 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 ஒன்றா. ஓ, அவர் ஜாதகத்தையும் கொண்டு போய் காமிச்சு கேட்டிருக்காங்க. அது கேட்டு இப்படி சொன்னோன்னு தான் இப்போ வந்து அந்த அந்த பக்கம் இருக்கார், அவர் மீதான அரசியல் ரீதியான தாக்குதல், அவர் அங்கே மதுரைக்கு போனால் வந்து அவரை தடுங்க, இங்கே போனால் அவர் வந்து இது பண்ணக்கூடாது, அனுமதி கொடுக்கக்கூடாது, அவர் வந்து அதாவது இப்போ என்ன வந்து நிர்வாகிகளுக்கு அந்த கட்சியில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்கள் வந்து இவங்களை விட்டுருங்க, இந்த இலை பூ இதெல்லாம் விட்டுருங்க, அவங்கள வந்து நீங்கள் பேசும்போது மேடைகளில் தாக்குவது விமர்சனம் செய்வதை விட அவரை புதிதாக வந்திருக்கிறாரே அவரை தாக்குங்க, அவர் எந்த காலத்துலேயும் வந்து நம்மளால் வந்து நம்ம பையனை வந்து தொந்தரவு பண்ணிடக்கூடாது, பையன் வந்து பதவியை பிடிக்கிறதில்ல, அந்த முதல்வர் பதவியை பிடிக்கிறதில்ல, தொந்தரவு பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி உங்களுடைய அட்டாக் ஃபோக்கஸ் பூரா நீங்கள் வந்து அந்த காமிங்க அப்படின்னு சொல்லி போக, அதுடைய நம்ம ஏற்கனவே பேசினோம், அவர் வந்து வேற வந்து ஒரு புரிதலில் வர்றேன், அப்படி வேணா நான் வந்து பின்னால் அரசு அதிகாரத்தில் பங்குன்னு வேற வந்து அவர் வந்து சொல்கிறாரா, இலைமறை காயாக, ஆமாம் இலை பூ மறை காயா, இலைமறை பூவாக அப்படி வச்சுங்க. அப்படி வரும்போது தான் அதுடைய இந்த ஜோசியத்தின் விளைவு தான். இப்போ நம்ம கொஞ்சம் முன்னால் பேசணும், உங்களுக்கு ஒரு கம்பெனி பிடிச்சதா, லைக்கா லைக் இல்லையான்னு சொல்லி பேசணும். ஆமாம், அந்த கட்சியை வந்து உள்ளே இழுக்கிறதுக்கு பையன் வேறு பக்கமாக இருக்கார், அப்பாவை வந்து நம்ம உள்பக்கமாக இழுக்கிறதுக்கு என்ன வழி, அப்பாவை இழுத்து அதன் மூலமாக பையனை இழுத்துடலாம் அப்படின்னு சொல்லி வர்றதுக்கு காரணமே இந்த ஜோதிடர் தான். அப்போது சிறுத்தை போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஏன் முழிச்சுது அப்படிங்கிறதுக்கெல்லாம் காரணம் வந்து ஒரு ஜோதிடர். ஒரு ஜோதிடர் சொன்ன விஷயத்தினால தான் சிறுத்தைக்கு கன்ஃபியூஷன், வேற அப்பா பையனுக்கு கன்ஃபியூஷன், இது நாலா பக்கமும் குழப்பங்கள் இருக்கு. இது எப்படி, அதாவது தமிழ்நாட்டின் அந்த அரசியல் சூழலையே வந்து ஒரு ஜோதிடருடைய வாக்கு வந்து அப்படியே புரட்டி போடுது. இதுதான் இன்றைய காதோடு. அடுத்த வாரம் சந்திப்போம். கண்டிப்பாக. நன்றி சார்.